إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي وإنك غافر الذنب العظيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نزل الإسلام شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد. بسم الله الرحمن الرحيم. أولئك يجزون الغرفة بما صبروا ويلقون فيها تحية وسلاما خالدين فيها حسنة مستقرا ومقاما. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் பெண்கள் பேசுறாங்களே வர்றவங்க அப்படியே முன்னால் சேர்ந்து தள்ளி உட்காந்துருங்க. இடையில பையன் நிறுத்தலுக்கு வைக்கக்கூடாது. சேர்ந்து உட்காந்துருங்க. கவனமாக சொல்றது கூட்டம் கவனமாக நீங்கள் கேட்டுக்கங்க. முன்னால் சேர்ந்து உட்காந்துங்க. இடையில நிறுத்தி அறிவு செய்கிற மாதிரி வைக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் புனிதமும் அருளும் நிறைந்த சங்கையான ரமதானை பெற்றுக்கொள்வதற்கு தான் நமக்கு நசீபு தந்தான். இந்த ரமதானில் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் வைத்திருக்கிறானோ அந்த நிறைவான ரஹ்மத்தை, உன்னதமான மக்ஃபிரத்தை, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பை, உன்னதமான சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளும் நசீபை தந்தருவதோடு சரியான லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் தர முடிவான். ரமதானுடைய மாதம் பரக்கத்தான மாதம் என்பதனாலே சொல்கிறார்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப ரீதியான வாழ்க்கை, சமூக ரீதியான வாழ்க்கை, அல்லாஹோடு தொடர்புள்ள அடியார்களோடு தொடர்புள்ள வாழ்வில் எல்லா நிலைகளையும் அல்லாஹ் தஆலா மேன்மையானதாக ஆக்கிட முடிவானாக. நம்முடைய தீனையும் துன்யாவையும் ஆகிரத்தையும் அல்லாஹ் கைதாக்கி அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, இன்று நேரத்தினுடைய நிலைகளை நேர்மையாக நான் தலைப்பிட்டு வந்து விடுகிறேன். இது குர்ஆனுடைய மாதம். ரமதான் என்பது ஷஹ்ருல் ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய மாதம் என்பது அதிலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதனாலே குர்ஆனை ஓதுகிறோம், கேட்கிறோம். ஓதுவது போல கேட்பதற்கு உயர்ந்த நன்மை இருக்கிறது. அதனுடைய கருத்துக்களை விளங்குவது, அது சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களை எடுத்து நடப்பது என்ற அடிப்படையிலே சூரத்துல் கஹஃப் குர்ஆன் ஷரீஃபிலே 18வது அத்தியாயம் 110 ஆயத்துக்களை கொண்டது. குர்ஆன் ஷரீஃபினுடைய மத்தியமான ஒரு இடம் அதுதான். குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் கஹஃப்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மாத்திரம் எடுத்து பெருசாக எழுதியிருப்பாங்க. ஒரு வார்த்தை மாத்திரம், ஒல்லிய தலத்தப் அப்படின்னு ஒரு வார்த்தை மாத்திரம் முன்பின் குர்ஆனுடைய பகுதியிலே அதுதான் மத்தியமான எழுத்து. மத்தியமான எழுத்து அதுதான். எனவே குர்ஆன் ஷரீஃபினுடைய மத்தியமான இந்த பாகம், அதை நாம் அதனுடைய கண்ணியம் என்ன, அதனுடைய அந்தஸ்து என்ன, சூரத்துல் கஹஃபினுடைய மேன்மை என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிறோம். சூரத்துல் கஹஃப் இருக்கிறதே உண்மையானவர்களே, சூரத்துல் கஹஃப் அதை ஓதுவதன் காரணத்தினால் உண்டாகக்கூடிய பயன்களை மாத்திரம் ஏராளமான சலாசலம் சொல்லி தந்திருக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வியாழன் அசருக்கு பின்னால் ஆரம்பித்து மகரிலிருந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அசர் முடிவதற்குள்ளால் ஓதி முடித்து விட வேண்டிய உன்னதமான ஒரு சூறா சூரத்துல் கஹஃப். நாமும் சரி, குடும்பத்தில் எல்லாரும் ஓதணும். அது உன்னதமான பயன்பாட்டை தரக்கூடியது. உலகியல் ரீதியான மறுமை ரீதியான பாக்கியங்களை பெற்று தருவதிலே சூரத்துல் கஹஃப் உன்னதமானது என்று நமது
எங்கள் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். யார் சூரத்துல் கஹஃபினுடைய ஆரம்ப 10 ஆயத்துக்களை, இன்னொரு ஹதீஸில் கடைசி 10 ஆயத்துக்களை மனனம் செய்திருக்கிறார்களோ, ருசிபமின தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கப்படுவார். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கப்படுவார். உலகத்திலேயே ஃபித்னாவிலேயே ரொம்ப கடுமையான ஃபித்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னா. உலகத்திலேயே கொள்கை குழப்பங்களிலேயே மிக மிக கடுமையானது. தேவைப்பட்டால் பின்னால் அதை சொல்லலாம். சல்லாசலம் சொல்வார், அது மாதிரி யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓதி வருகிறார்களோ அந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு விசேஷமான ஒரு பேர் ஒளி கொடுக்கப்படுகிறது, ஒரு ஒளி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார். அது மாதிரி யார் சூரத்துல் கஹ்ஃபை ஜும்மாவுடைய நாளில் ஓதுகிறார்களோ கியாமத்துடைய நாளில் அவர்களுக்கு மன்கர சூரத்துல் கஹ்ஃபி கமா உன்சில காலத்துல ஒரு நூறம் யௌம் கியாமா, கியாமத்துடைய நாளில் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரகாசமான அமைப்பு என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அது மாதிரி ஒரு சஹாபி பெருமானார் புகாரில ஹதீஸ் வருது, சூரத்துல் கஹ்ஃப் ஓதிட்டு இருந்தாங்க. ஓதிட்டு இருந்தா வான்மண்டலத்திலிருந்து அப்படியே மேகங்கள் வந்து சேர்ந்து சூழ்வதை போல் பார்க்கிறார், நிதர்சனமாக பார்க்கிறார். அவருடைய வாகனம் பக்கத்திலே கட்டப்பட்டிருக்கிறது, குதிரை, அது மிரள ஆரம்பிச்சிருச்சு. இந்த வந்த அந்த காட்சியை பார்த்து மிரள ஆரம்பித்தது. மிரள ஆரம்பித்தவர்கள் நிறுத்திட்டு சல்லாசனத்தில் வந்தார். அதுக்குள்ள அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி பலமா அஸ்பஹ சல்லாசனத்தில் வந்து தன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லாசனத்தில் வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், தில்க சகீனா, அது ஒரு அமைதி, அது உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியது. வான்மண்டலத்திலிருந்து உங்களுக்காக வரப்பட்ட ஒரு சக்கீனத் அமைதி. வீட்டில் அது ஓதப்பட்டால் நமக்கு ஒரு அமைதியை தரும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வீடுகளிலே கூட அமைதியை தரக்கூடியது சூரத்துல் கஹ்ஃப் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டப்படும். உண்மையான பெருமக்களே, தௌராத்திற்கு பதிலாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே 7 ஆயத்துக்களை தந்தான். ஜபூருக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே 100 ஆயத்துக்களை தந்தான். அந்த 100 ஆயத்துக்கள் என்று சொல்லக்கூடிய விளக்கம் பெருமக்கள் சொல்வார்கள், ஜபூருக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தந்த ஒரு சூரா சூரத்துல் கஹ்ஃப்னு சொல்வாங்க. அதனால அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு சூரா, மகத்துவமிக்க ஒரு சூரா என்று நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கக்கூடிய உன்னதமான ஒரு சூரா தான் சூரத்துல் கஹ்ஃப். இன்ஷா அல்லாஹ் நாம இந்த வார்த்தையை கேட்டோம். உண்மையான தாய்மார்களையும் கேட்கிறேன், உங்களிடத்தில் பணிவோடு எனக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தரணும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு வெள்ளிக்கிழமை கூட சூரத்துல் கஹ்ஃப் ஓதாமல் கடந்து விடக்கூடாது. ஒரு வெள்ளிக்கிழமை கூட சூரத்துல் கஹ்ஃப் ஓதாமல், ஓத தெரியல என்றால் மற்றவர்கள் ஓத சொல்லி கேட்கவாவது செய்ய வேண்டும். மற்றவர்களை ஓத சொல்லி கேட்கவாவது செய்ய வேண்டும். சூரத்துல் கஹ்ஃப் ஓதாமல் கேட்காமல் ஒரு வெள்ளிக்கிழமை கூட கடந்து விடக்கூடாது. அந்த அளவுக்கு அதனுடைய மகத்துவத்தை குறித்து ஏராளமாக நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கக்கூடிய உன்னதமான ஒரு சூரா தான் சூரத்துல் கஹ்ஃப். இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஏன் இப்ப வந்துச்சு இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய பல ஆயத்துகள்னு சொன்னா, யூதர்கள் இருக்கிறார்களே அவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வருகையை அவங்களால தாங்க முடியல. இந்த பொறாமை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மக்களுடைய காதுகளும் கடுமையாக எதிர்த்தார்கள். அந்த நேரத்தில் தான் வேதக்காரர்களான முன் வேதங்களை படித்திருந்த அறிந்திருந்த, இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொன்னா ஒரு விஷயத்தை எப்படி நம்புறாங்களோ அது மாதிரி பழைய காலத்துல வேதக்காரர்கள் சொன்னால் அப்படியே நம்பிடுவாங்க. வேதத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேதக்காரர்கள் வந்து சொன்னார்கள், நாங்க சில விஷயங்களை சொல்றோம், மக்கா காதுகள் சொன்னாங்க, நீங்க அதை போய் முன்னது கேளுங்க, அவருக்கு தெரியாது, அதை பத்தி அவருக்கு தெரியாது. ஏன்னா இது முன் வேதங்களில் தெளிவாக சொல்லப்பட்ட செய்திகள். எனவே இதை பற்றி நீங்கள் முகமது அவர்களிடத்திலே போய் சல்லாசனத்தில் கேட்டால் அவருக்கு தெரியாது, அவர் மாற்றிவிடுவாரு. எனவே நபி இல்லை என்பதை அதனுடைய விளங்கிக் கொள்ளலாம் என்று வேதக்காரர்களான முன் வேதங்களை நன்கு படித்து தெரிந்திருந்த அவர்கள் சொன்னார். இதை நம்பி இந்த மக்களுடைய அந்த காவிர்கள் வந்து சொல்லுதாங்க, என்ன கேள்வி நம்மள்கிட்ட கேட்டு இவர்கள் வந்து கேட்டாங்க. அப்படி கேட்கப்பட்ட பல கேள்விகளிலே தான் அவர்கள் வந்து சூரத்துல் கஹ்ஃபை பற்றி குகைவாசிகள் என்றார். என்ன முன்பு வேதங்களில் சொல்லப்படணும், இது இவங்களிடத்துல சொல்லப்படல. குகைவாசிகளை பற்றி கேட்டார்கள், ஹிதர் அலைஹிஸ்ஸலாமை பற்றி கேட்டார்கள், ரூஹை பற்றி கேட்டார்கள், லுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமை பற்றி கேட்டார்கள். கேள்வி என்பது ஒரு ஞானத்தின் திறவுகோல் சொல்வார். சுப்ஹானல்லாஹ், அந்த கேள்விக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த உன்னதமான பதிலும் விளக்கங்களும் தத்துவங்களும் நுட்பங்களும் தான் சூரத்துல் கஹ்ஃப்.
இந்த கேள்விகளின் வழியாக நமக்கு கிடைத்த பாக்கியம் தான் சூரத்துல் கஹஃப். எனவே சூரத்துல் கஹஃப் என்பது சாதாரணமானது. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா 5 சூறாக்களை அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கிறார். குர்ஆன் ஷரீஃபிலே 5 சூறாக்களை துவக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் துவங்குகிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹாவை துவங்குகிறார். அதுமாதிரி இரண்டாவது அன்ஆம் சூறாவிலே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி خلقஸ் ஸமாவாத்தி வல் அர்த் என்று தொடங்கக்கூடிய இரண்டாவது சூரத்துல் அன்ஆம் துல்மாத்தி ஒரு ஞானம் துல்மாத்தி ஒரு நூல் என்று தொடங்கக்கூடிய அந்த அல்ஹம்துலில்லாஹை கொண்டு தொடங்கக்கூடிய சூரத்துல் அன்ஆம். அதுமாதிரி ஒன்றாவது சூரத்துல் கஹஃப் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் என்று தொடங்கக்கூடிய இந்த அல்ஹம்துலில்லாஹ். நாலாவது சபா என்ற சூறாவில் அல்ஹம்துலில்லாஹ் என்று தொடங்குகிறது. அது மாதிரி ஃபாத்திர் என்ற சூறா. இந்த 5 சூறாக்களும் அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் என்பதை கொண்டு துவங்குகிறார். இந்த 5ற்குமான தொடர்பையும் பெருமக்கள் விளக்குகிறார். இந்த 5 அல்ஹம்துலில்லாஹ் கொண்டு அல்லாஹ் தொடங்குகிறாங்கிறத ஒன்று மற்றொன்றுக்குமான தொடர்பை பற்றி முஃபஸ்ஸிரீன்கள் விரிவாக விளக்கம் சொல்கிறார்கள். இப்பொழுது அதை சொல்ல நமக்கு நேரம் ஆகிறது. அதனால அவைகளுக்கு மத்தியில் உண்டான அந்த தொடர்பையும் ஒற்றுமையையும் கூட குர்ஆனுடைய விளக்கவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார். சங்கைக்குரியவர்களே, சூரத்துல் கஹஃப் நமக்கு கற்றுத் தரக்கூடிய பாடங்கள் ஒரு பக்கம் இருக்க, சில வார்த்தைகளை ஈமானிய வார்த்தைகளை கற்றுத் தருகிறது சூரத்துல் கஹஃப். அதிலே பிரதானமான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். நாம் அதிகமா சொல்ல வேண்டிய வார்த்தை. குர்ஆனை தொடக்கவே அதுதானே அதிகமாக நாம் சொல்லக்கூடிய வார்த்தை, சொல்ல வேண்டிய வார்த்தை. சல்லாசம் ஒரு நாள் சுபூத் வந்துட்டு வர்றாங்க, ஒரு ஆளம் பார்க்கறாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க, ஆமா நாயகமே சொன்னாங்க. நல்லா இருக்கீங்களா ரெண்டாவது கேட்டாங்க, ஆமா நாயகமே சொன்னாங்க. மூணாவது கேட்கிறாங்க, கைவாஸ் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. 2 தடவை சொல்லுங்க கேட்டாங்க, 2 தடவை கேட்டாங்க, நல்லா இருக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. மீண்டும் கேட்கிறார்களே என்று நினைத்த ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார். அவர் சொன்னார் இந்த வார்த்தையை அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தையை சேர்த்து சொன்னார். இந்த வார்த்தையை சேர்த்து சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னார்கள், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை நினைத்து 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 அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய பழக்கம். தராவிஹ் நான் கேட்டேன், யாராவது நம்ம பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் கேட்டேன், என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழக்கம். அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவார். அது ஈமானுடைய வார்த்தை, ஒரு மூமினுடைய வார்த்தை. ஏதோ போகுதுங்க, கேட்குது, என்னத்தை சொல்ற மாதிரி இருக்கு, இப்படிலாம் சொல்லி பழக்கம். அது மற்றவருடைய, நம்முடைய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கீழ் எத்தனை கஷ்டப்படக்கூடிய சோதனையில் ஆழ்த்தப்பட்ட இக்கட்டான நிலையிலே உள்ள இன்று நம்மை விட வயதிலே குறைந்த அல்லது கூடி நம்மை விட வயதில் குறைந்த எத்தனை பேர் துன்யாவை விட்டு விடைபெற்று விட்ட நேரத்தில் அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை தந்திருக்கிறானே. நம்முடைய ஒரு நிமிடத்தை நம்மால் கூட்ட முடியுமா, உண்டாக்கிக் கொள்ள முடியுமா? நம்முடைய வாழ்நாளிலே அது ஆரோக்கியத்தை கொண்டும் திறமையை கொண்டும் மனித முயற்சியை கொண்டும் நடக்கக்கூடியதா நம்முடைய வாழ்நாளை உண்டாக்குவது என்பது எத்தனை சிறிய வயது பிள்ளைகள் போய்விடுகிறார். அதனால அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த நிஅமத்துகளுடைய அளவை எண்ணி முடிக்க இயலாது. நினைத்தால் கற்பனைகள் செய்து முடிக்க இயலாத பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். ஒரு கண்ணுக்கு ஈடு சொல்ல முடியுமா? காதுக்கு ஈடு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய ரிஸ்குக்கு ஈடு சொல்ல முடியுமா? அவர் தந்த நிஅமத்துகள் அளவிட இயலாத. முன்னால் ஒரு காலத்துல 500 ஆண்டுகள் அல்லாஹ்வை இபாதத் செய்த ஒரு மனிதர் 500 வருஷம் இபாதத் செய்தார். மலை உச்சியில் இருந்து அங்க ஒரு சின்ன மரம் முளைத்திருந்தது. அதிலிருந்து ஏதாவது பழங்களை சாப்பிட்டு விட்டு அங்க தண்ணீருடைய ஒரு அந்த இடத்துல இருந்துச்சு, அதை குடிச்சிட்டு வாழ்க்கையை கழித்துக் கொண்டு 500 வருடமாக இபாதத் செய்தார். கியாமத்துல யாரெல்லாம் செய்த இபாதத்தின் காரணத்தினால் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்தாங்க கேட்பாங்க. இபாதத்துக்கு பரவாயில்லை, என்னுடைய ரஹ்மத்துக்கு பரவாயில்ல சொர்க்கம் அல்ல. என்னுடைய ரஹ்மத்துக்கு பரவாயில்ல என்று அல்லாஹ் படைத்தது யார்? இபாதத் செய்ய வேண்டும் என்ற பெண்கள் ஏன் சலசலம் கேட்டு இது தெரியாது. நீங்க சத்தம் போடுறதான பேசுறதுனால கேட்கிற மற்றவங்களுக்கு சிரமமாகி, அதனால தயவு செய்து அமைதியா என்ன நடக்குது நடந்துட்டு போகுது சாமி இருக்கு. நீங்க 500 வருட காலம் ஆயுளை தந்ததையா, அந்த இடத்திலே ஒரு மரத்தை உடைக்க செய்ததையா, அந்த மரத்திலே பழத்தை தந்ததையா, அந்த இடத்தில் தண்ணீர் தேக்கத்தை ஏற்படுத்தியதையா, இமாரத் செய்வதற்கான எண்ணத்தை தந்ததையா என்றெல்லாம் பார்த்தால் கியாமத்தில் அல்லாஹ் சொல்வானா, அவருடைய 500 வருஷத்தையும் அவருடைய
அவருடைய ஞாபகங்களை நீங்க அளவு பாருங்கள், ஒரு கண்ணு வீடாக அதோட முடிவு வச்சுக்கணும். அதனால அல்லாஹ் தந்த ஞாபகங்களுடைய அளவு என்பது முதற்பூர்வமா நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சிருக்கிறோம் நினைக்கிறேன். அல்லாஹ் எனக்கு ஒரு குறையை வைக்கல நினைக்க வேண்டும். அப்படி நினைப்பதுதான் நன்றியை பிடிப்பார். அதனால குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் கஹ்ஃப் நமக்கு சில வார்த்தைகளை, வாழ்க்கையின் பாடங்களை கற்றுத் தருவதை போல ஈமானிய வார்த்தைகளை கற்றுத் தருகிறது. அந்த ஈமானிய வார்த்தைகளில் பிரதானமானது அல்ஹம்துலில்லாஹ். எப்பொழுதும் எல்லா நல்ல விஷயங்களிலும் சாப்பிட்டு முடிச்சவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான், தூங்கி எழுந்திரிச்சவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான், நம்முடைய ரெஸ்ட் ரூம் போய் வெளியே வந்தவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையிலையும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உன்னதமான பழக்கத்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சூரத்துல் கஹ்ஃப் நமக்கு பாடம் சொல்லித்தருகிறது. அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, சில கேள்விகளை கேட்டாங்க. நாளைக்கு பதில் சொல்றேன் சொல்றாங்க, நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. 15 நாள் வஹி வரல, 15 நாள் வஹி வரல. எதிரிகள் சொன்னாங்க, முகமது அவர்கள் ஆண்டவன் கைவிட்டு விட்டாங்க, முகமது அவருடைய ஆண்டவன் கைவிட்டு விட்டான் என்று சொன்னார். 15 நாளைக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கினான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا இல்லா யஷா அல்லாஹ். எந்த காரியத்தை நாயகமே தாங்கள் செய்வதாக இருந்தாலும் நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, நாளைக்கு செய்வேன்னு இன்ஷா அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம வந்து என்னவா நாளைக்கு வருவியா, இன்ஷா அல்லாஹ், என்ன இன்ஷா அல்லாஹ் நான் வருவியா வரமாட்டியா அப்படின்னு கேட்கிறோம். ரப்பினுடைய நாட்டம் அல்லாத உலகத்தில் எதுவும் அதையும் மனதிலே ஆழ பதித்து நம்முடைய வார்த்தைகளிலே நாம் அடிக்கடி உபயோகிக்க வேண்டிய ஈமானிய வார்த்தைகளில் ஒன்றுதான் இந்த வார்த்தைகள் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய, சூரத்துல் கஹ்ஃப் கற்றுத் தரக்கூடிய வார்த்தைகளில் ஈமானிய வார்த்தைகளில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தை. நாம நல்லா இருக்கிறோம் நினைச்சா நல்லா இருப்போம், நல்லா இருக்கிறோம் உலகப்பூர்வமா நினைச்சா அல்லாஹ் நம்மளை நல்லா வைப்பான், மென்மேலும் உயர்த்துவான். நம்முடைய கீழ் நிலையில் உள்ள எத்தனையோ பேரை பார்த்தா நம்முடைய உயர்வு என்ன என்பது தெரியும், நாம் கொடுத்திருக்கிற நிலை என்னங்கிறது தெரியும். இரண்டாவது இன்ஷா ஒரு காரியத்தை செய்யறோம்னா நம்முடைய நாட்டத்தை கொண்டு மாத்திரம் வாழ்க்கையில் காரியங்களை செய்து முடிக்க முடியாது. நாம 1000 வேலை செய்வாங்க, நாம 1000 வேலைகளை செய்யலாம். அந்த காரியத்தை அதை சீராக அமைத்தரோம். நடைமுறைகள் எத்தனையோ விஷயங்கள் என்னுடைய கவனத்திற்கு வருகிறது. நான் ஒரு மதுரை பக்கத்துல ஒரு ஊர்ல நிக்காத கலந்துக்கிட்டேன். 5 மினிஸ்டர்கள் அந்த நிக்காத கலந்தாங்க. 5 மினிஸ்டர்கள் இருந்தாங்க. பிரமாண்டமான கூட்ட ஏற்பாடு, அதுக்குண்டான பந்தரம், அது இது எல்லாமே சரி. ஆனால் சாப்பாடு மாத்திரம் 23 சட்டி ஆக்கியிருப்பாங்க. பெரிய அளவில் உள்ள ஒரு ஏற்பாடு, ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த இடம் என்ன ஊருக்குள்ள அவ்வளவு எனக்கு அதை சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு பெரிய காலேஜில் அதுக்குள்ள போட்டிருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துருந்தாங்க. யாராலும் சாப்பிட, ஏன்னா சாப்பாடு ஆக்கிரத்திலிருந்து அங்கிருந்து சாப்பாடு கொண்டு வரதுக்கு கூட்டம் ஏறிடுச்சு, அங்கிருந்து கொண்டு வர முடியும். கூட்டம் உட்காந்துருக்கு சாப்பிடுறதுக்கு, எல்லா சாப்பாடும் இருக்கவும் செய்யுது, ஆனா எனக்கு சாப்பிட பெரும்பாலான சாப்பாட்டை வெளியே முடிக்கிறது உங்கப்பட்டவா அந்த சாப்பிடல கொலை சொல்லிட்டு போனாங்க. அவ்வளவு அவங்க நாம என்னத்தை செய்தால் அந்த காரியத்தை சீராக நடத்துவதற்கெல்லாம் அப்படி நாட்கள் எல்லாம் எதுவும் முடியும். எனக்கு கவனத்திலேயே 10-20 நிகழ்ச்சிகள் முன்னால் வந்து இருக்கிறது, அதை எல்லாம் சொல்வது. அதனால நாம என்னத்தை திட்டம் போட்டாலும் முயற்சி பண்ணாலும் எல்லாம் அப்படி நாட்டம் இல்லாமல் காரியங்கள் நடக்காது என்பதை நம்ப வேண்டும். அதனால ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சொல்றோம், நாளைக்கு நான் சந்திக்கிறேன், நாளைக்கு நான் தர்றேன், நாளைக்கு நான் வந்துடுறேன், எதுவாக இருந்தாலும் கூட இன்ஷா அல்லாஹ் சொல்லிவிட்டார். சூரத்துல் கஹ்ஃப் நமக்கு கற்றுத் தரக்கூடிய உன்னதமான ஈமானிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்பதும், அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் என்பது, அது மாதிரி அல்லாஹ் தஆலா 2 சகோதரர்கள், ஒரு தோட்டக்காரருடைய 2 சகோதரர்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்கிறார். ஒரு ஆண் பெரிய காசுக்காரர், நல்ல டெவலப்மெண்ட் பண்ணி நல்ல காசுலாம் அவர் பத்தி அங்கே வச்சிருக்கிறார். இன்னொரு ஆள் அவர் கொஞ்சம் சுமாரான நிலையில் உள்ள ஆள், பணமா அவர் கையில் இருக்குது, காரியங்களை சிறப்பா செய்வார், நல்ல காரியங்களை செய்வார். ஆனா இந்த பொருளாதாரத்தில் உன்னதமான நிலையில் உள்ள அந்த சகோதரர் அவர் ஒரு பெருமிதமும் அகம்பாவமும் தன்னுடைய சொத்து இருக்கிறது என்ற சில நேரங்களில் பணத்தினுடைய ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும் இல்ல திமிரு கூட வரும். மற்றவங்களை எல்லாம் மற்றவங்க மதிக்கக்கூடிய ஒரு எண்ணங்களும் பாதுகாக்க வேண்டும் வந்துவிடும் அல்லவா, அப்படி ஒரு நிலையில் இருந்தார். அப்பதான் இவர் சொன்னாங்க, பார்த்தா தோட்டம் அழிந்து கிடக்கிறது.
என்று சொன்னால் மாஷா அல்லாஹ் சொல்லிப்படாதுங்க. மாஷா அல்லாஹ் என்று சொல்லிப்படாதுங்க. ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டு அவருடைய பேரவை கொண்டுதான் இந்த வாக்கியங்கள் வந்தது. அதனால யாராவது நல்லா இருக்கு, உனக்கு உயர்வு இருக்குது, நல்ல படுகிறீர்கள், நல்ல திறமையானது, மாஷா அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லி பழக வேண்டும். ஈமானிய வார்த்தைகள் அதுதான் குர்ஆன் சூரத்துல் கஹஃப் கற்றுத் தருகிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதை போல், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வதை போல், மாஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது மாதிரி ஒரு ஆளு செல்வத்தில் உயர்ந்திருக்கிறார் பாராட்டுவதை போல சிலர் அறிவத்தில் செல்லியமா இருப்பாங்க. நீ இந்த பையனை தான் கேட்டிருக்கீங்க, அந்த பையனை கேட்கலையே, இவர் எடுத்து கொடுக்குறாரு. நீங்க இருந்தாலும் கேட்டீங்க, நீங்க தான் ஒரு பையன் செய்யலாம், நீங்க எவ்வளவு சூப்பர், இது அப்படி இப்படி நீங்க அந்த கருத்தை சொன்னீங்க. அந்த கருத்து என்ன கருத்து? அதோட இன்னொரு கருத்துல சொன்னேன், அறிவு மெச்சல. நம்முடைய அறிவை பாராட்டி யாராவது ஒருவர் சொன்னாலும் கூட உணர்வுபூர்வமா நினைக்கிறோம், அல்லாஹ் தான் மிக அறிந்தவர். சூரத்துல் கஹஃப் கற்றுத் தருகிறது. அறிவையும் கொண்டு கூட நாம் பெருமை கொள்ளக்கூடாது. அதிலேயும் அல்லாஹ் மிக அறிந்தவர், நல்ல கருத்து தந்திருக்கிறான், அல்லாஹ் அறிந்தவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயான் செய்துட்டு இருந்தாங்க இல்லையா, ஆமா சதீபா பயான் செய்துட்டு இருந்தாங்க. ராவணன் கேட்டார், நீ உள்ள மனிதர்கள் ரொம்ப அறிஞர் யார்? ஆயிரம்னா மக்களில் அறிஞர் யார்? மூசா பார்க்க யாரா இருக்கும்? அல்லாஹ் நம்மளதான் நபியை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான், வேதத்தை கொடுத்திருக்கிறான். உண்மையும் தான் நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் ஆகவேண்டவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அதனால அவங்க யோசிச்சு பார்க்கறாங்க, யாரா இருக்கும்னு நினைட்டு நான் தான் அல்லாஹ் இருக்கிறேன். அந்த அனைத்து வார்த்தை இருக்குது, அல்லாஹ் ஒத்துக்கிறார். உலகத்தில் ரொம்ப அதிகமாக உபயோகிக்கக்கூடிய வார்த்தை ஐ மை, நான் என்னுடைய. இதுதான் உலகத்தில் அதிகமாக சொல்றாங்க. இந்த பேசக்கூடிய எழுதப்படக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக உச்சரிக்கிறது நான் 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 என்னுடைய நான் என்னுடைய, இப்படி இதுதான் அதிகமாக சொல்றாங்க. ஆனால் அறிவியல் செஞ்சமான நிலையில் உண்மையிலே இருந்தாலும் கூட அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும் என்பதை சூரத்துல் கஹஃப் நமக்கு கற்றுத் தருகிறது. ஈமானிய பண்புகளை, உயர்ந்த குணங்களை, நல்ல நடைமுறைகளை கற்றுத் தருவதை போலவே சூரத்துல் கஹஃப் சில ஈமானிய வார்த்தைகளை கற்றுத் தருகிறது. அதில் நாம இது சாதாரண நினைச்சிடக்கூடாது. இது நம்ம ஈமானுக்கான ஒரு நிலை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கான ஒரு நிலை, ரப்பினுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, நம்முடைய பணிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இன்னொரு வார்த்தையில் சொல்வதானால் நாம் உயர்வதற்கான ஒரு நிலை, நாம் மேன்மைப்படுவதற்கான ஒரு நிலை. அதை சொல்றதுனால நாம் ஒன்றும் குறைஞ்சு வாழ்ந்தான் ஒன்றும் இல்லை, நாம் உயர்வதற்கான ஒன்று வழியை தேர்ந்தெடுக்கிறோம் என்றுதான் உண்மையானவர்களே. அதனால இந்த வார்த்தைகளை நம்முடைய பழக்கத்தை, நம்முடைய நடைமுறையில் வைத்துக் கொள்ள என்பதை சூரத்துல் கஹஃப் கற்றுத் தருகிறது. சாதாரணமாக சொல்ற பழக்கம் தானே நினைக்கக்கூடாது. அந்த வார்த்தை இயல்பாக ஆயிடும். இயல்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருந்தாங்க, தான் எதை சொன்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் கூட சொன்னேன் எதை சொன்னாலும் நான் அந்த 4வது அவர் இறந்துட்டார், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு இந்த வரும் முதல்ல எது வரும், இறந்தது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அப்படி தன் வாழ்க்கையே எந்த காரியமாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். தன்மையானவர்களே, எனவே எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் நம்முடைய வார்த்தையிலே முதலாவது வர வேண்டிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். எந்த காரியத்தை நாம் செய்வதாக உத்தேசித்திருந்தாலும் சரி, அந்த காரியத்தினுடைய முடிவு ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்கும். நாம திட்டம் போடலாம், நாம 1000 திட்டம் போடலாம், 1000 ஆலோசனை பண்ணலாம், 1000 முடிவுகளை செய்திருக்கலாம், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற எந்த சட்டம் உலகத்தில் அப்படி நடக்கவில்லை என்பதற்கு பல்லாயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கு. பல்லாயிரக்கணக்கான ஆதாரம் எல்லாத்தையும் இப்படிதான் முடிவு பண்ணிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நேரம் மாற்றலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் சொல்லிப்படுகிறது. வாழ்க்கையை உயர்வுகள் ஏற்படுகின்ற நேரத்தில் மாஷா அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை, கர்மிஷ்டிகளை விட்டு பாதுகாக்கும், பெருமையை விட்டு பாதுகாக்கக்கூடிய வார்த்தை மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை. அது மாதிரி நம்முடைய அறிவை நீச்சி சொன்னாலும் கூட அல்லாஹ் உடப்பூர்வமா நினைக்கிறோம். நமக்கு என்ன தெரியும், நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒரு விஷயத்தை நாம் புதுசா படிக்கும் பொழுதுதான் இவ்வளவு நாள் தெரியாத ஜாகிலா இருந்தேன், படிக்க படிக்க படிக்கத்தான் என்னுடைய அறியாமை விளங்கி இருந்தேன். ஒரு விஷயத்தை தெரியத்தான் இவ்வளவு நாள் இது தெரியாது, இவ்வளவு நாள் இது தெரியாது. அறியாமை தெரிகிறதுன்னு சொன்னாங்க. நமக்கு படித்து அறிவு வருதுன்னு நினைக்கிறோம், ஆனா அவங்க படிக்க படிக்க
தெரிய வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்குது, இது எவ்வளவு தெரியலையே என்று நினைக்கும் பொழுது என்னுடைய அறியாமையை தான் நினைத்து பார்க்கிறேன். அதனால் அல்லாஹ் இது ஓரல்ல ஈமானி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. தருமையான பெருமக்களே, அதனாலே சூரத்துல் கஹ்ஃபை தொடராக நாம் ஓதக்கூடிய புனிதமான ஒரு நிலையை நாம் வைத்துக் கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய பலாபலங்கள் ஏராளம் என்று சொல்கிறார். சூரத்துல் கஹ்ஃப் இன்றைய நவீன காலகட்டத்தினுடைய பிரச்சனைகளின் சோதனைகளில் இருந்து கூட மனிதனுக்கு பாதுகாப்பை தருகிறது. அல்லாமா அபுல் ஹசன் அலி நதவி அவர்கள் இந்தியாவுடைய மிகப்பெரிய சிந்தனையாளர், முஃபஸ்ஸிருல் ஆலம் இஸ்லாமி சல்லல்லாஹுடைய வழித்தோர்களிலே இமாம் அஸதுல்லாஹுடைய வழியில் வரக்கூடியவர்கள் அல்லாமா அபுல் ஹசன் அலி நதவி அவர்கள் அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக ஆக்கி வைக்க வேண்டும். மிகப்பெரிய சிந்தனையாளர். அதாவது நாடுகளுக்கு மாறான நாட்டினுடைய மன்னர்கள் விமானத்திலிருந்து அவர் இருப்பார். மன்னர்கள் விமானத்தில் மிகப்பெரிய கல்வியாளர். ஒரு 15 நிமிஷம் ராஜீவ் பேசினாங்க. எங்க அவங்க ராஜீவ் அவருடைய வீட்டில இருந்து பிரதமர் பாராளுமன்ற அலுவலகம் செல்வதற்கு முன்னால் அந்த கார்ல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த சாபான் வழக்கினுடைய இந்த விஷயம், இந்த சட்டத்திலே அந்த பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை முஸ்லிம்களுக்கு ஆதரவாக கொண்டு வந்தாலே ஒரு 10 நிமிஷம் பயணத்தில் பேசின அந்த பேச்சு மிகப்பெரிய சிந்தனை. அவங்க சூரத்துல் கஹ்ஃப் அது குறித்து இன்றைய காலகட்டத்தில் காட்டக்கூடிய வழியை குறித்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இஸ்லாம் உலகாதாயம் என்றதனுடைய மொழிபெயர்ப்பு கூட இருக்கிறது தமிழ். இஸ்லாமோ உலகாதாயம் என்று அதனுடைய மொழிபெயர்ப்பு கூட அல்லாமா அபுல் ஹசன் நதவி அவர்கள் ஆழ்ந்த கருத்துக்கும் சிந்தனைக்கும் சொந்தமான அவங்க எழுதுறாங்க. முதலாவது என்னன்னு சொன்னா சூரத்துல் கஹ்ஃப் நமக்கு தரக்கூடிய பாடம். பொதுவா ஸல்லல்லாஹு சொன்னாங்க தஜ்ஜாலுடைய சோதனைகளிலிருந்து கூட பாதுகாப்பு. அதாவது வாழ்க்கையில கொள்கை குழப்பங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கொள்கை குழப்பம் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த காலத்துல அந்த கொள்கை குழப்பம், இந்த காலத்துல அந்த கொள்கை குழப்பம். ஒரு நேரத்துல பிஜேபி தான் பெரிய உயிர்த்தை நினைக்கிட்டு இருந்தான். இவன் யாரு சொன்னாலும் அவன் போறதுக்கு அவன் குழப்பாரு. நம்ம இருக்கிறோமோ இல்லையோ அவன் இருக்கிற போறது அவன் இருந்தான். ஒரு காலத்துல அதை கொண்டாடுறான், இன்னொரு காலத்துல கொண்டாடுறவனே அதை திட்டுறான். ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஃபித்னா இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஈமானுக்கு சோதனையான கொள்கைக்கு ஆபத்தான ஒரு ஃபித்னா இருந்து கொண்டே இருக்கும். எந்த காலத்தில் எந்த ஃபித்னா வந்தாலும் அந்த சோதனையில் அகப்படாமல் நீங்கள் தப்பிப்பதற்கான ஒரு வழி சூரத்துல் கஹ்ஃபை வெளிக்கிற போது ஈமானிய சோதனை சூரத்துல் கஹ்ஃபை யார் ஓதி வருகிறார்களோ எந்த காலகட்டத்திலும் ஏற்படக்கூடிய கொள்கையினுடைய அந்த ஃபித்னாவிலிருந்து சோதனைகளிலிருந்து நண்பர்கள் சொல்லுவான் சூப்பரான இது அப்படின்னு அவன் சொல்லுவான். அவனால பயப்படான். அல்லாத கேட்கலையா, அல்லா என்னுடைய இதாயத்தை யார்ட்டையும் சாட்சிடாத, நீ பொருட்படுத்துகிற என்னுடைய இதாயத்தை யாரையோட சாட்சிடாத, எனக்கு சரிக்கிற மாதிரி தெரிகிறதுக்கு நான் போயிடக்கூடாது. என்னுடைய இதாயத்தை நண்பர்களுக்கு சாட்சிடாது. ரப்பே என்னுடைய இதாயத்துக்கு நீங்க பொறுப்பாரு. நான் அறிவுரை குறைஞ்சவன், ஏதாவது சிந்தனையில் நான் மாறிவிடக்கூடியவர். அதனால் என்னுடைய இதாயத்தை யாரிடத்தில் ஒப்படைத்து விடாது. என்னுடைய நேரடிக்கு நீங்க பொறுப்பு அல்லாட்ட சொல்லிப்படும். சூரத்துல் கஹ்ஃபை யார் ஜும்ஆவோடு ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் எந்த கொள்கை குழப்பம் ஏற்பட்டாலும் கூட அந்த கொள்கை குழப்பத்திலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெறுவார். உலகத்திலேயே கொள்கை குழப்பத்திலேயே கடுமையான குழப்பம் உலகத்துல இதுவரை அப்படி ஒரு குழப்பம் வந்ததில்லை, இனிமேல் வரப்போறதில்லை. அவ்வளவு கடுமையான ஒரு குழப்பம் அப்படின்னு சொன்னா அது தஜ்ஜாலுடைய குழப்பம் தான். தஜ்ஜாலுடைய குழப்பம் தான். தஜ்ஜால் சாதாரணமான உலகத்துல அல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா மாமின் நபியின் இல்லா வபத அன்தலகாவோ பின் தஜ்ஜால். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி சொல்லாமல் எச்சரிக்காமல் எந்த நபியும் இருந்ததில்லை. அவருடைய குழப்பம், அவருடைய குழப்பம். ஆனால் நான் தான் நபிமார்களின் கடைசியானவன், இந்த உம்மத்திற்கு நான் வரக்கூடியவன் அவன், அதனால் அவங்களுக்கு அவனை பற்றி கடுமையாக எச்சரிக்கிறேன்.
அந்த ஃபித்னாவை கடுமையாக எச்சரிக்கிறேன். சல்லாசல்ல சொல்லிட்டு அவருடைய அடையாளங்களை எல்லாம் சொன்னார்கள். அவன் என்ன செய்வான், அவரால் உண்டாகக்கூடிய ஆபத்துகள் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் சொன்னார்கள். அந்த நேரத்திலும் கூட அந்த ஃபித்னாவில் ஆழ்ந்து விடாமல் ஒரு மனிதன் நேர்வழியில் நினைத்திருப்பதற்கு சூரத்துல் கஹஃப் ஓதுவது காரணம்னா அது எவ்வளவு முக்கியமானது. ஈமானுடைய பாதுகாப்பு, கொள்கை சரிவிடாமல் பாதுகாப்பது. நல்ல அறிவாளியா இருக்கான், எவர்கிட்ட பேசலாம், நல்ல அறிவாளியா இருக்கிறான், நாதாக்கள், நல்லவர்கள், அருளாளர்கள், சாலிகளை எல்லாம் திட்டி பேசலாம். அந்த உமர் என்ன, அந்த உமர் இந்த இவரு எனக்கு ஒண்ணுதான், அந்த உமர் சத்தாமோ இந்த இவரும் இங்க உள்ள ஒரு ஆள் பேர சொல்லி எனக்கு ரசூல் தான் முக்கியம். என்ன ஒரு தத்துவம், ரசூல் தான் எனக்கு முக்கியம். அந்த ஒரு சத்தாவுக்கு என்ன, அந்த ஒரு சத்தாவை இந்த அதுக்காக எனக்கு ஒண்ணுதான். எப்படி ஒண்ணு? அதனால அவரும் என்ன செய்யறது, நினைச்சுக்கிட்டு அறிவுரை கொண்டு போய் சாட்டிட்டு நண்பர்கள் சாட்டிட்டு அந்த காலகட்டத்தில் அவருக்கு பேசலாம் தெரிகிற மாதிரி உள்ள காரியங்களில் எல்லாம் கொள்கை தவறிவிடக்கூடிய நிலையிலிருந்து பாதுகாக்கக்கூடியதிலே உன்னதமான ஒரு பாதுகாப்பு சூறா சொல்லிருக்காங்க. வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய நேரம் வியாழக்கிழமை மகளிர்ல இருந்து வெள்ளிக்கிழமை அசர் முடிகிறதோட ஓரினால் இந்த கொள்கை குழப்பம் சூறாவை தஜ்ஜாலுடைய ஃபித்னாவே உங்க காலத்துல வந்தாலும் தெரியுமா, அதுல நீங்க பாதுகாக்கப்படுவீங்கன்னா அதை விட வேற ஃபித்னாவே இல்லை. அந்த ஃபித்னாவிலிருந்து கூட பாதுகாப்பு சொன்னாங்க. அதனால எல்லா நபிமார்களும் எச்சரித்தார்கள், நான் கூடுதலாக எச்சரிக்கிறேன். இந்த சமூகத்திற்கு வருவான், இன்னும் ஒரு ஒற்றை கண்ணனாக இருப்பான் சொல்றாங்க. ரெண்டு கண்ணு இருக்காது, ஒற்றை கண்ணன் அக்பர் ஒற்றை கண்ணனாக இருப்பான் என்பது மாத்திரமல்ல, அதற்கு மேலே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அதை படித்தவர்கள், படிக்காதவர்கள், அறிஞர்கள், அறிஞர் அல்லாத எல்லோருக்கும் அந்த எழுத்து தெரியும். எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சவோடு நிறைய பேர் என்ன செய்வான்னா அவங்க போவாங்க. தெரிஞ்சவோடு என்ன செய்வாங்கன்னா அவங்க போவாங்க. முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடுள்ள ஒரு கட்சின்னு தெரியும், அதுல பொறுப்பேறாக இன்னைக்கு எதிரான செய்யலாம். அப்படிங்கும் பொழுது இவனுக்கு காபிரன் எழுதப்பட்டிருக்கும், அவன் ஒற்றை கண்ணன் இருக்கும், ஆண்டு ஒற்றை கண்ணன் தெரியும், காபிரன் எழுதப்பட்டிருக்குது, ரசூல் சொன்ன எல்லா அடையாளங்களையும் தெரிந்தும் கூட பலர் பின்பற்றி போவார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் நேர்வழியை பெற்றிருப்பது ரப்பினுடைய தனிப்பட்ட அருள். அந்த அருளை நமக்கு தரக்கூடியதிலே உன்னதமான ஒரு பாதுகாப்பு மிக்க சூழலா தான் சொல்லப்படுது. அது மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், இவன் யார், எங்க வருவான், என்னென்ன செய்வான், எல்லாத்தையும் சொன்னான். தஜ்ஜால் என்ன கடைசி காலத்துல வரக்கூடியவன் அல்லவா, உம்மத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும் அல்லவா. சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் மத்தியிலே உள்ள ஒரு இடத்திலிருந்து தான் முதல்ல பெறப்படுவான். சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் மத்தியில் இருந்துதான் பெறப்படுவான். பயண வேலையோட வேகம் அந்த காலத்துல சொல்ல சொன்னாங்க. பயண வேலையோட வேகம் தெரியுமா, 40 நாள் துன்யாவோட சுத்திடுவான். அந்த காலத்துல கற்பனை பண்ண முடியுமா, நடந்து போற காலம். அந்த காலத்துல சொல்லுன்னா இப்பமாவது நமக்கு கொஞ்சம் புரியுது. பிளைட்ல வரலாம், அங்க வரலாம், ஜெட் விமானம், அந்த விமானம், இந்த ட்ரெயின்ல சைனாவை புதுசா கண்டுபிடிச்சிருக்கான். இங்க இருந்து மெட்ராஸ் போறதுக்கு அந்த அளவுக்குள்ள ஒரு தூரத்தை எல்லாம் 50 நிமிஷத்துல 40 நிமிஷத்துல கடந்து போகக்கூடிய அளவுக்குள்ள ட்ரெயின் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். சொல்றாங்க, உலகம் முழுவதும் இவருடைய சுற்றி வருவான். உலகத்தினுடைய பயணத்தின் வேகம் எவ்வளவு இருக்கு தெரியுமா, 40 நாள்ல துன்யாவுல போயிடுவான். அப்ப பயண வேகம் எவ்வளவு, அந்த அளவுக்கு திறமை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆத்ம சுவாதனை, ஈமானுக்கு சுவாதனை அல்லவா. அது மாதிரி அவன் மக்களை எனக்கு சுஜூது செய்யுங்கன்னு சொல்லுவான். முதல்ல நான் நபின்னு சொல்லுவான், நான் தான் நபி, இந்த காலகட்டத்தினுடைய நபி நான் தான் அப்படின்னு முதல்ல நபின்னு சொல்லுவான். இரண்டாவது நான் தான் ரப்புன்னு சொல்லுவான். சொன்னாங்க முதல்ல அவன் நபின்னு சொல்லுவான். தாங்க ஒரு பித்ராவை பற்றி அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. முதல்ல தனி நபி என்று சொல்லுவான். அவன் பேசுற பேச்சும் தத்துவமும் அவனுடைய அற்புதமான சில செயல்பாடுகளை பார்த்து மக்கள் திகைத்து போயிருப்பார். அவன் சொல்லுவான், நான் நபின்னு வரல சொல்லுவான். அப்புறம் சொல்லுவான், நான் தான் ரப்புன்னு சொல்லுவான், நான் தான் ஆண்டவர் என்று சொல்லுவான். உண்மையானவர்களே, அவனுக்கு பக்கத்துல சொர்க்கம் நரகம் காமிப்பான். பக்கத்துல காமிப்பான் நரகம் கொடுத்து விட்டு எரியும். இன்னொரு பக்கத்துல காமிப்பான் சொர்க்கத்தினுடைய
ஸல்லல்லாஹு சொன்னாங்க ஃபனாருஹு ஜன்னத்துஹு வ ஜன்னத்துஹு நார். ஜன்னத்துஹு நார் ஃபனாருஹு ஜன்னத்துன் வ ஜன்னத்துஹு நார். அவன் சொர்க்கம்னு சொல்றது உண்மையிலே அர்த்தம், அவன் நரகம்னு சொல்றது உண்மையிலே சொர்க்கம். தீவிரமா தெரியும் உடலுக்கு போட்டதுன்னு அது சொர்க்கம் நான் சொல்றாரு. நீ போடுவோம். நான் இறைவனுடைய நபி என்பதற்கும் நான் தான் ரப்பு என்பதற்கும் உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்னு கேட்பான் மக்கள்கிட்ட. ஈமானுக்கு சொல்றது ஒரு ஊருக்கு போவான், அந்த ஊர் காஞ்சி வறண்டு வறுமையில உச்சத்துல இருக்குமா, உச்சத்துல அந்த ஊருக்கு போய் கேட்பான். அந்த ஊருக்கு கேட்பான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பான். நாங்க எவ்வளவு வறுமையில என்ன பாடுபடுறோம் அப்படித்தானே. ஆனது வரலாம் மழை மழை பூமி செழிக்கும், பசுமை வந்துடும், தண்ணீர் நிறைஞ்சிடும், பால் அப்படியே படுகை செய்ய கட்டி போய் நிற்கும். ஊர்ல செழுமை ஒரே நாளில் விட்டாரு. இவன் பின்னால போகாம இருப்பான். இவன் பின்னால யாருக்கு அல்லாஹ் விட்டாரா ஈமானுடைய பாக்கியம் தான் அவனை தவிர வந்து போவான். அவன் நரகம்னு சொல்லுவான் இல்லையா, தூக்கி சொன்னாங்க. அதுல அவன் தூக்கி போடுவான். போன நேரத்துல யார் சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆரம்ப வசனங்களை அவர்கள் தெரிந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாபன் என்ன சொர்க்கமாயிருப்பான். உடனே சொர்க்கமாயிருப்பான். அதனால இந்த ஊருக்கு போய் செழுமை உண்டாகுது. வறுமை வறுமை வறுமையுடைய உச்சத்தில் உள்ள ஒரு நிலை. இன்னொரு ஊருக்கு போவான். அவங்க போனோடனே நான் தான் நபி, நான் தான் அல்லாஹ் சொல்லுவான். தெரியுமே உன்னை பத்தி சொல்ல சொல்லிதான் கேட்கிறா, இருக்கிற ஒத்த கண்ணை இருக்கிற காக்கனை எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஐயா நான் காட்டுறேன் ஆதாரம் சொல்லிட்டு அந்த ஊர்ல உடனடியாக வறுமை உண்டாயிருக்கும். தண்ணியை கூட ஊற்றிடுவான். செழுமை ஊரை அப்படியே மாறிடும். இப்படி ஒரு நிலை உண்டா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இது மாதிரி சோதனை துணியா எங்கேயாவது வந்திருக்குதா, எப்பாவது வந்திருக்குதா? இவ்வளவு சோதனை வரும். ஈமானுக்கு சோதனைகள், ஈமானுக்கு சோதனை அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும். அப்படி சொல்லுவான். உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? உங்க அம்மா அப்பா சொன்னா ஏற்றுக்கிறீங்களா கேட்பான். இறந்து போன உங்க அம்மா அப்பா சொன்னா ஏற்றுக்கிறீங்களா? சரி இறந்து போனா எப்படி சொல்லுவாங்க. சரி பாப்போம்னு சொல்றான். அவர் அம்மா ஆகுவ என்ன செய்வான்னா ஜின்களை அவனுடைய தாயார் தகப்பனாருடைய தோட்டத்தில் ஜின்களை கொண்டு வந்து மோன செல்ல மோன இவன் தான் அப்படின்னு சொல்ல வைப்பான். என் புனைங்க என் அருமை மகனே இத்தகையும் இன்னமும் அற்புதம் பின்பற்ற ஆசானுடைய தப்பு சொன்ன கேட்பமா இல்லையா, ஆப்பு வளர்த்து சொன்னா கேட்பமா இல்லையா, அவங்களை சொல்ல வைப்பான். இறந்து போனவர்களை ஜின்களுடைய தோட்டத்திலே அந்த அவங்களை வர வச்சு அவங்க சொல்ற மாதிரி நடைமுறை பாஷையிலே அவர்களை சொல்ல வைப்பான். அவன் சொல்லுவான் அருமை மகனே இத்தகையும் பெண்ணு பின்பற்றுக்கப்பா பையன் ஒரு ரப்புக்கு உங்களுடைய ரப்பு சொல்லுவான். எவ்வளவு கடுமையான சோதனை, எவ்வளவு கடுமையான சோதனை. அப்படி சொல்ல வைப்பான் சொன்னான். அப்படி சொல்ல வைப்பான். இவன் மக்கா மதீனா உள்ள மட்டும் நுழைய முடியாது. துன்யால எங்க வேணும் போவோம். புனிதமான மக்கா நகரத்திற்கும் மதீனா முனவ்வராவிற்கும் அவனால் செல்ல முடியாது. அவனோட யூதர்களுடைய பெரும் கூட்டம் அவனோடு சேர்ந்து இருக்கும். யூதர்களின் பெரும் கூட்டம் அவனோடு சேர்ந்து இருக்கும். அவனுடைய கடையை சில சொன்னான். பற்றி தனியா பேசணும். அவனுடைய கடையை பற்றி சொன்னான். கடைசியிலே அவனை எதிர்க்கக்கூடிய வரக்கூடிய அந்த காலகட்டம் இமாம் மஹ்தி அவர்கள் துன்யாவுக்கு வரும் காலம். ஸல்லல்லாஹு சொன்னான், என்னுடைய சந்ததியிலே அல் மஹ்தியின் இக்ரத்தின் அவுலாதி ஃபாத்திமா, ஃபாத்திமா அல்லாஹ்வுடைய பரம்பரையிலே வழித்தோன்றலிலே இமாம் மஹ்தி அவர்கள் துன்யாவிலே ஃபித்னாவான அந்த காலகட்டத்திற்கு வருவார். இமாம் மஹ்தினா யாரு? அது ஒரு தனி அடையாளம் சொல்லி இருக்கிறார். எல்லாரும் நான் தான் இமாம் மஹ்தி தெரியுங்கிறவங்க. இமாம் மஹ்தினா யார்? என் பேரும் ஒரு பேர் ஒன்னா இருக்குன்னு சொல்லிருந்தான். என் தகப்பனார் அவர் தகப்பனார் பேர் ஒன்னா இருக்குன்னு. நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எதிர் செய்கிறேன். மதீனாவுக்கு மக்காவுக்கு எதிர் செய்வார். அவருக்கு மூக்கு நீட்டு இருக்கும், நெற்றி அகண்டு இருக்கும். அவர் வரக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு முன்னால் உள்ள ரமதானில் ஒரு சூரிய கிரகணமும் ஒரு சந்திர கிரகணமும் துன்யாவுல ஒரு ரமதான்ல ஒரே ரமதானில் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படாது. ஆனால் அவர் இமாம் மஹ்தி அவர்கள் வருவதற்கு முன்னால் உள்ள அந்த காலகட்டத்திலே வான்மண்டலத்தில் உள்ள மாற்றங்கள், பூமியில் உள்ள மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொன்னார்கள். வான்மண்டலத்தில் ஒரு ரமதானிலேயே சூரிய கிரகணம் சந்திர
இருப்பாங்க. அவங்க இமாம செய்திருக்கிற நேரத்திலே தான் இந்த மதானத்தில் டமாஸ்கஸினுடைய அந்த வெள்ளை வினாராமின் வழியாக கிழக்கு பாகத்திலே உள்ள வெள்ளை வினாராமின் வழியாக வானவருடைய துணை கொண்டு பூமிக்கு இறங்குவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. சுத்துறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இமாம் மஹதி அவர்கள் சுபஹ் தொழுகைக்கு தயாரா இருப்பாங்க. அந்த நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே நீங்க தொழுவீங்க, நீங்க நபி அல்லவா, நீங்க தொழுவீங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க சல்லாசனுடைய ஷரியத்தை இமாமத்துக்கு நீங்க பொருத்தமான நீங்க தொழுவீங்கன்னு இமாம் மஹதி பின்னால் நின்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுவாங்க. ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமினால் தான் கடைசியிலே பாபுலுத் என்ற ஒரு இடத்தில் வைத்த தஜ்ஜால் கொல்லப்படுவான். உன்னுடைய முடிவு என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் சுருக்கமாக தஜ்ஜாலை சில செய்திகளை சொன்னேன். பெருமக்களே, உலகத்தில் உண்டான ஈமானுக்கும் நம்முடைய கொள்கைக்கும் ஆபத்தை உண்டாக்குவதற்கு உண்டான சோதனைகளிலேயே உச்சமான சோதனை எந்த சோதனைனாங்க? தஜ்ஜால் சோதனை. அந்த தஜ்ஜாலுடைய சோதனையின் காலகட்டத்தில் இருந்தும் கூட உங்களை பாதுகாப்பு சொல்லுங்க. சில விஷயங்களுக்கு சில சின்ன விஷயத்துக்கு காரணமா இருக்கும். ஒரு பெரிய வண்டி ஓடும், 2 பக்கம் சக்கரம் சுழற்ற மாதிரி தெரியும். அந்த இடத்துல பார்த்தா அந்த சக்கரத்தை கீழே விழாமல் பாதுகாப்பதற்கு ஒரு அச்சாணி நினைக்கும். அது அச்சாணி சாதாரணமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் சக்கரம் சுழன்று வெளியே போய் விடாமல் பாதுகாக்கக்கூடிய அச்சாணி அது. அது மாதிரி இவ்வளவு கடுமையான ஃபித்னாவிலிருந்து எல்லா காலகட்டத்திலேயும் நம்மை பாதுகாக்கக்கூடிய மகத்தான வலிமையான ஒரு ஆயுதம் என்பது சூரத்துக்காக சொன்னாங்கன்னா, நான் உணவு ஓதணும், தாய்மார்களை வீட்டில் நீங்களும் ஓதணும், பிள்ளைகளையும் ஓத சொல்லணும். பிள்ளைகளையும் குறிப்பா சின்ன வயசுல உள்ள இளைஞர்களை எல்லாம் குறிப்பா ஓத சொல்லணும். அவங்க எல்லாம் என்ன செய்யணும்? என்ன தன்னுடைய அறிவு தான் பெருசு, தன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுதான் பெருசு, அவன் சொல்றதுதான் பெருசு, யோசிக்க தெரியல. இவங்கெல்லாம் அசரத்தால் பழகாத கூட்டங்கள் அதெல்லாம் அப்படின்னு எதையாவது நினைச்சுக்கிட்டு தங்கள் பெரிய நிலையா நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். சல்லாசுடைய வாசகத்தை யோசியுங்கள். அவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபை ஓதினால் நமக்கு பாதுகாப்பதற்கான ஈமானிய வார்த்தைகளை மாத்திரம் சூரத்துல் கஹ்ஃப் கற்றுத் தரவில்லை, அது ஈமானிய வாழ்க்கையும் கற்றுத் தரும். முதலாவது, கொள்கை குழப்பங்களிலிருந்து சூரத்துல் கஹ்ஃப் நம்மை பாதுகாக்கிறது. கொள்கை குழப்பங்களிலிருந்து சூரத்துல் கஹ்ஃப் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆயுதங்களிலேயே மகத்தான ஆயுதம் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிப்பார். முதலாவது விஷயம், சூரத்துல் கஹ்ஃபினுடைய இரண்டாவது அதனுடைய வாக்கியங்களிலே இரண்டாவது வாக்கியம் என்னன்னு சொன்னா, மனிதனுடைய ஆபத்துகளிலே பெரிய ஆபத்து செல்வம். ஆபத்துகள்ல பெரிய ஆபத்துங்கிறது செல்வம். செல்வம் வந்த உடனே தரகான ஆமாட்ட ஆரம்பிக்கிறோம். செல்வம் இல்லாதவங்களை பூரா அவன் ஒடுக்கானவங்க போல, கட்டுமானவங்களை போல அப்படி நினைக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த செல்வத்தினுடைய நிறைவான இருக்கிறதே மனிதனை அகம்பாவத்தில் ஆழ்த்திவிடக்கூடியது. இதில் எச்சரிக்கையா இருக்கணும். வசதி குறைவின் காரணத்தினால் அவர்களை லேசாக நினைப்பதோ, வசதி வந்த காரணத்தினால் வாழ்க்கையை தாங்கள் தான் பாக்கியம் செய்தவர்கள் என்று நினைப்பதோ. குர்ஆன் சொல்கிறதா, அம்மல் இன்சான் இதா மபதலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வ அம்மா இதா மபதலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி ஆஹான். மனிதன் இருக்கிறானே, கொஞ்சம் செல்வம் வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்த உடனே அதை கண்ணியமா வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏதாவது அல்லாஹ் தஆலா சோதனைக்காக, அவருடைய ரிஸ்கில் ஏதாவது சோதனைக்காக வேண்டி சின்ன சின்ன காரியங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினா அல்லாஹ் நான்கிட்ட அலையில அல்லாஹ் என்ன தவால் கொடுக்கிறானே. பயக்கூட ரப்பி ஆன், என்னை ரப்பு இடைவெளித்து விட்டான் என்று நினைக்கிறார். அல்லாஹ் நீங்க நினைப்பது போல அல்ல. நீங்க உலகத்துல வெறும் செல்வம் கொடுக்கப்பட்டது தான் கண்ணியத்திற்கான காரணம் என்றால், இந்த உலகத்தில் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே படுத்திருந்த கட்டிலில் அதனுடைய அடையாளங்கள் எல்லாம், தழும்புகள் எல்லாம் இருக்கும் நிலையில் அல்லாஹ் அப்படி வைத்திருக்க மாட்டான். அது அல்ல அளவு, வெற்றியினுடைய அளவோடு உயர்வுடைய அளவோடு செல்வம் அல்ல. செல்வம் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் தன்னுடைய நிலையிலே நிலை மறந்திருந்த 2 தோட்டக்காரர்களை ஒருவரை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறானே. செல்வம் மனிதனை மதிமயக்க செய்துவிடக் கூடாது. செல்வம் அவர் சுக்ர் செய்யலாம்.
அல்ஹம்துலில்லாஹ் அப்ப இந்த கொடுக்கிற நிலையில வச்சிருக்கலாம், சுக்ர் செய்ய வேண்டியதுதான். ஆனால் அதுதான் மற்றவர்களை லேசாக நினைக்க கூடாது. அது துல்சலூன இல்லாமல் வாழ்வானிக்கும் பலகீனர்களின் காரணத்தினால், ஏழைகளின் காரணத்தினால், இயலாதவர்களின் காரணத்தினால் தான் நீங்கள் போதுமான ரிஸ்க் வழங்கப்படுகிறீர்கள் என்று சொன்னார். அவங்களுக்கு காரணமாக அவங்களுக்கு ரிஸ்க் தர்றாங்க. அதனாலே சூரத்துல் கஹஃப் முதலாவது யார் ஓதி வருகிறார்களோ அல்லாஹ் தஆலா கொள்கை குழப்பங்களில் இருந்து பாதுகாப்பை தருகிறார். இரண்டாவது செல்வத்தினுடைய ஃபித்னாவில் செல்வம் வரும் அல்லாஹ் தருவான். ஆனால் இந்த செல்வத்தினுடைய ஃபித்னா ஆபத்து என்பது ஏற்படாமல் மனிதனை பாதுகாப்பதிலே சூரத்துல் கஹஃப் நமக்கு ஒரு பாடத்தை, ஒரு வரலாற்றை கற்றுத் தருகிறது. மூன்றாவது அதிகாரம். மூணாவது ஃபித்னாவுடைய இது என்னன்னு சொன்னா ஒரு பொறுப்பு வந்துருச்சு, ஒரு அதிகாரம் வந்துருச்சுன்னு நினைக்கலாம். மற்றவங்க போகும் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு ஆள் பெரிய மந்திரி ஆகிட்டார். மந்திரின்னா அந்த காலத்துல பெருசு. அப்படி வைங்க, மந்திரி ஆனவங்க தன்னுடைய நண்பரை போய் பாராட்டலாம். சார் ஒன்னா நம்ம படித்தோம், ஒன்னா இருந்தோம், பெரிய அந்தஸ்து ஆகிட்டாங்க, அவன் போய் பாராட்டுவோம். சரி பாராட்டுறதுக்காண்டி போகலாம். போனால் அந்த வரிசையில் அவன் பார்க்கலாம், தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து வந்துட்டு இருக்கான். மந்திரி ஆனவங்க ஏதோ உதவி கேட்கறாரு அப்படின்னு தெரியும்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்தோடனே அவன் சோமானில் ரொம்ப சந்தோஷம். நீ யாருன்னு கேட்டான், நீ யாருன்னு கேட்டானா பார்த்தான். நீ உடனே சொன்னானா, இல்லை இல்லை நான் கேள்விப்பட்டேன், திடீர்னு உனக்கு பார்வை போயிடுச்சுன்னு சொன்னாங்க. திடீர்னு உனக்கு பார்வை போயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதனால தொகை விசாரிச்சுட்டு போகலான்னு அந்த பாட்டு போயிட்டான். அதனால ஒரு பொறுப்பு, அதிகாரம், ஏதாவது ஒரு காரியம் வரப்படுது, தன்னிலை அறியாது தரனால் புரியாம நடக்கக்கூடிய ஒரு நிலை, இது நிலையானதா? இது நிலையானதா? எந்த அதிகாரம் வந்தாலும் அந்த அதிகாரம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதாய், மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாய், பிறருக்கு உபகாரமாய் தந்தது ரப்பு தந்தது அவ்வளவுதான். அவன் நாடினால் தருவான், நாடினால் எடுப்பான். இல்ல அம்மா மாறிக்கல் முன், அவன் மாறிக்கல் முன், நாடினால் கொடுப்பான், நாடினால் எடுப்பான். அவனுடைய நாட்டத்தை கொண்டு உள்ளது என்று என்ன வேண்டுமே அல்லாது நாம அதிகாரம் கொடுத்த உடனே மற்றவர்களுக்கு ஒரு மட்டமா நினைக்கிறது, லேசா நினைக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதை துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின்படி அல்லாஹ் தஆலா உணர்த்தினார். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல பொறுப்பு கொடுக்கப்பட்ட நேரத்தில் மக்களுக்கு மிகப்பெரிய சேவையாளராய், மக்களின் உபகாரியாய், ஒரு அரசர் இந்த உலகத்திலே வரி கூட வசூல் பண்ண மாட்டாங்க. வரியை மண்டை வாங்கி திரும்பி நம்மளே தினம் கொடுக்கிறார். மக்கள் நீ ரப்பி கைரும், நீங்க எனக்கு வரி கொடுத்து நான் அதுல இருந்து உங்களுக்கு தரதை விட பொருளாதாரத்தை உண்டாக்கி உங்களுக்கு தருவது அல்லவா ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க. நீ கற்பனை கூட செய்ய முடியாது. துன்யாவுக்கு செய்யலாம் இந்த வரி அந்த வரி, எதுக்குலாமோ வரி, அவ்வளவு வரி போட்டு அதுக்கு என்ன செய்யறது? நாம ஏதாவது கொடுக்கறது அவங்க பெரிய தியாகம் மாதிரியும் வர்றது வாங்குற வரியை பற்றி கணக்கு இல்லை. இங்க இருந்து மெட்ராஸ் போறதுக்குள்ள ஒரு காட்டுல வண்டி எட்டுல போயிட்டோம்னா அவன் படுற பாடு, எத்தனை டோல்கேட், எத்தனை டோல்கேட். ரோடை ஒழுங்கா என்ன ரோடு வருது வருடங்கள். அதனால உலகத்தில் ஒரு சிறந்த ஆட்சி பொறுப்பு வரும் பொழுது அந்த பொறுப்பாளர் எப்படி இருக்கிறேன் என்பதை உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக பாடத்தை சொல்லலாம். பொறுப்பு என்பது நம்மை தடுமாற செய்து விடக்கூடாது. பொறுப்பு என்பது நம்மை எந்த நிலையிலேயும் தடுமாற செய்து விடக்கூடாது. நம்மை உயர்வாக மற்றவர்களை மட்டமாக நினைப்பதோ அவர்களை நாம் லேசாக கருதுவது கூடாது என்பதை சூரத்துல் கஹஃப் வாழ்க்கையின் பாடமாக நமக்கு சொல்லித்தருகிறார். அல்லாஹ் தஆலா சொல்லித் தரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அது மாதிரி நாலாவதாக, அதாவது எல்லா ஃபித்னாவிலிருந்தும் பாதுகாப்பு. இரண்டாவது செல்வத்தினுடைய நிலையிலிருந்து மனிதனை தடுமாற செய்து விடாமல் அவன் அந்த நிலையில் எப்படி இணை வைத்திருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் பாடம் சொல்லித் தருகிறது. மூணாவது அதிகாரம், பொறுப்பு, ஏதாவது சின்ன பொறுப்பு பெரிய பொறுப்போ வரும்பொழுது இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அந்த பொறுப்பிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ்வுக்காக திருப்திக்காக, அவனுடைய திருப்திக்காக, மக்களின் சேவையின் அடிப்படையில் செய்துட்டு போனா காலங்களையும் கடந்து அல்லாஹ்விடத்திலும் மனிதர்களிடத்திலும் கண்ணியமானவராக இருப்பார். அது இல்லாம பொறுப்பு வந்த உடனே மற்றவர்களுக்கு ஒரு மட்டமா லேசா அலட்சியமா நினைச்சா பின்னால கேவலப்பட்டிருப்பாரு. நாலாவது முக்கியமானது என்னன்னு சொன்னா அறிவு. மனிதனை தடுமாற செய்வதிலே கடுமையான ஒரு நிலைங்கிறது அறிவு. அறிவு வந்துருச்சு, அறிவுடைய உச்சநிலை வந்துச்சு. அதனால நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் என்ன? சூரத்துல் கஹஃப் வழியாக நம்முடைய அறிவையும் தாண்டி உலகத்தில் சில செய்திகள் இருக்கிறது, நமக்கு விளங்காத சில செய்திகள் இருக்கிறது, நாம் இன்னும் அறியாத புரியாத நமக்கு
தெரியாத அது நம்முடைய அறிவின் அடிப்படையில் இப்படித்தான் நினைத்ததையும் தாண்டி உலகத்தில் பல செய்திகள் இருக்கிறது. 308 வருஷத்தை தூங்க வச்சான். எந்த அறிவு கொண்டு நடக்கிறது? குகைவாசிகள் 308 வருஷம் தூங்கினான். 308 வருஷம் தூங்க முடியுமா? நல்ல படுக்கை இல்ல, ரொம்ப அலுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல படுத்து ஒரு நாள் வேணா தூங்கலாம். உச்சகட்டமா சில 2 தூங்கி இருந்தா 2 நாள் வேணா தூங்கலாம். அதுக்கு மேல தூங்குறதுங்கிறது அல்லாஹ் 308 வருஷம் தூங்க வச்சாலும் இல்லையா? எது சொல்றது? அது வெறும் அறிவை மாத்திரம், நடைமுறைகளை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு காரியங்களை தீர்மானித்து விட இயலாது. உன்னுடைய அறிவையும் தாண்டி உலகத்தில் சில செய்திகள் இருக்கிறது. உன்னுடைய அறிவுக்கு விளங்காத சில செய்திகள் உலகத்தில் இருக்கிறது என்பதை நமக்கு கற்றுத் தருகிறது கஹ்ஃபாசினுடைய தூக்கமும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஞானம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு உலகத்திலே சிறந்த மனிதன் யாருன்னு சொல்லிட்டாங்க. யாருன்னு சொன்னாங்க? காதவழிச்சு அனுப்பணும். பலா ஆபுதுனா சபீரும் இருக்கிறாரு. நீங்க தெரியாத சீக்கிரம் தெரிஞ்சிருக்கிறார். அவருடைய உலகம் வேறு. தெரிய வேண்டிய உலகத்திலே நீங்கள் அறியாத பல செய்திகள் அங்கே இருக்கிறது. போய் தேடி போகலாம். யார் அவர்கள்? ஒரு நபி. கிறிஸ்தவ நபி இல்ல, பிரதானமான சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்களில் உலுல்லஸ்மான் 5 நபிமார்கள் ஒரு ஆளர் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா அறிவு என்பது இருக்கிறதே, அந்த அறிவு நம்மை தடுமாறச் செய்கிறது. அறிவு வந்த உடனே மற்றவங்க லேசா மட்டமா நினைக்க கூடாதுன்னு மாத்திரமல்ல, நம்முடைய அறிவையும் தாண்டி நாம் விளங்காம சில விஷயங்கள் உலகத்தில் இருக்கிறது என்பதை விளங்கணும். நான் ஒரு நூல்ல படிச்சேன். ஒரு அம்மாவுக்கு தலைவலி தீராத தலைவலி. ஆனா அவங்க வசதியான குடும்பம். 2 வரமுறை மருத்துவத்தை செய்து பார்த்தாச்சு, ஒன்றுக்கு அதோட கடைசியில் அவங்க ஊர்ல உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு அந்த அறியப்பட்ட ஒரு டாக்டர் போய் சொன்னாங்க. அவர் சொன்னாராம், அதில் அந்த மூக்குத்தியை கலந்து சரியா இருந்தாங்க. அந்த மூக்குத்தி கலத்தினால தலைவலி போயிடுச்சு. 2 வர போய் லட்சக்கணக்கில் செலவழிச்சுட்டு வந்து குணமான அந்த தலைவலி உனக்கு இது தெரியாது, இதை கலந்துங்க. அவர் ஏதோ விளங்கிக்கிறார் அறிவு. அதனால நாம விளங்காத எத்தனையோ அறிவும் உலகத்தில் இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது சூரத்துல் கஹ்ஃப். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரனுடைய சந்திப்பு ஒரு 3 சம்பவம் நடக்குது இல்லையா? சொல்றதுக்கு விரிவா சொல்றதுக்கு நமக்கு தெரிய விஷயம். அல்லாஹ்வுடைய தரிமாவா தெரியும். அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்க போங்க, சாப்பாட்டு பண்ணாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. ஒரு மீனை நல்லா சுட்டு வச்சு சாப்பிட்றதுக்காக வேண்டிய இடத்தையும் எடுத்து வச்சுட்டு கூட ஒரு ஆளை கூப்பிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போனான். சொன்னா அல்லாஹ் சொல்லியிருந்தான், ஒரு இடத்துல வந்து என்ன செய்யும், நீங்க சாப்பிட்ட மீன் தான், சாப்பிட்றதுக்கான தயார் பண்ணி வச்ச மீன் தான் திடீர்னு உயிராய் குதிக்கும். அப்படி குறிச்சிட்டு அங்கதான் நீங்க நான் சொன்ன ஆள் அங்கதான் இருக்கிறாரு. அதிசயமான வரல, அறிவு கேட்டாத வரல, அறிவில் நினைத்து பார்க்க இயலாதவர் வரலாறு. நீ இந்த வரலாறு அது மாதிரி போனாங்க, ஒரு இடத்துல படுத்திருந்தாங்க, பசிச்சு சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு படுத்துட்டாங்க. படுத்திருக்கும் பொழுதுதான் கூட வந்தவர் பார்க்கிறாரு. திடீர்னு அந்த இது கடலை போயிடுச்சு. எடுப்படான்னு பார்த்தா சரி தூங்கிட்டு இருக்கான். முடிச்சவன சொல்லலான்னு பார்த்தா மறந்துட்டாரு. அதுக்கு மேலே நடந்து போயிட்டு கொஞ்ச நேரம் கிடைச்ச பிறகு நம்ம சார் கேட்டாங்க, பசிக்கிறது அது எடுங்களா அப்படின்னா அது அப்படியே போயிடுச்சு. ஏங்க நாம வந்த நோக்கமே அந்த இடத்துல தேடிதான் நாம அந்த அப்படி சொல்லாம மறந்துட்டேன்னா ரொம்ப அன்சாரியை கிட்ட செய்வான். அதுக்கு ஒரு செய்தான் மறக்கடிச்சுட்டாங்க. வாங்க திருப்பி அங்கே வாங்க ஒரு ஆள் இருக்கிறார். அங்கே ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ் அதை பற்றி விரிவாக வருது. அவங்க போனோடனே உங்களோட நான் சில கல்வி ஞானத்தை படிப்பதற்காக நான் வந்திருக்கேன். நீங்க வரல, நல்லா அனுப்பிச்சிருக்காங்க. அதை விட என் கூட வரணுமானா உங்களுக்கு சில நிபந்தனை இருக்கு. நான் எந்த வேலையை செய்தாலும் ஒரு காரியத்தை செய்ய எடுத்துதான் கேட்கக்கூடாது, பேசாம இருக்கணும். நீங்க இன்னும் தஸ்தியா நான் சொல்றேன், நம்மளோட உங்களால வர முடியாதுங்க, நம்மளோட பயணிச்ச உங்களால வர இயலாது. இன்னும் தஸ்தியா நான் சொல்லலாம். என்ன அவங்க அறிவு கொண்டு யோசிக்கிறீங்க, உங்களுக்கு வெளிப்படையா கொடுக்கப்பட்ட சரியத்தை கொண்டு மட்டும் யோசிக்கிறீங்க. அதனால நம்மளோட உங்களுக்கு ஒத்துவராதுன்னு சொன்னா இல்ல 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 நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், நான் வந்து சபரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஒரு 3 சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இல்லை சொல்றது. அதனால அப்படி ஒரு 3 சம்பவங்களிலேயும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சில காரியங்களை செய்ய, அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆட்சேபனை செய்ய, இது எப்படிங்க பொறுத்துக்கிற முடியும்? பசிக்கிறது, சாப்பிடுறதுக்கு ஒரு வழியும் இல்லை, ஒரு ஊருக்கு போகலாம், ஒரு சோறு தண்ணி கிடக்குது, இதை
அடுத்த அந்த ஊருக்கு என்ன செய்யணும், யாராவது ஒரு பையன் நம்ம கேட்டுட்டு பார்த்து ஒரு சாப்பாட்டுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லாத காலகட்டம் கேட்டாலும் தரமாட்டேங்கிறான். அந்த ஊருக்கு இந்த வேலையை நம்ம எதுக்கு செய்யணும்? சரி, செய்ததா இருந்தா கூட இப்படி மாதிரி விழுந்த சுவர் நான் கேட்ட போறோம், அதுக்கு ஏதாவது ஒரு சன்மானம் தான், அதுக்கு நான் கூலி எல்லாம் கேட்டாலும் அதை வச்சு சாப்பிடுறாங்க, அதையும் கூட செய்யாம இருக்கிறீங்களே கேட்டு வருங்க. வருவதே திறனா ஒரு வேலையை செய்யணும்னா செய்யறது அதை நீ கேட்டது நியாயம் தான். வெளிப்படையா பார்த்தா என்ன பசி வந்தா என்ன மறந்து போயிடும், அப்படி உள்ள வரட்டேன். அது மாதிரி கப்பலை போனோன்னு கப்பலை ஓட்ட போட்டேன். என்ன இது கேட்க கூடாது, இனிமே கேட்க கூடாது. கப்பலை ஓட்ட போட்டாங்க என்ன ஆகும், என்ன நிறைய ஆகும் பாருங்க. நீங்க சொந்தமா அந்த அனுப்பிச்சு வச்சிருக்கலாம், அது நடக்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி அதற்கு பிறகு விளக்கப்படுத்தார். குர்ஆன் சொல்லு அந்த வரலாற்றினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்முடைய அறிவையும் தாண்டி நம்முடைய எண்ணத்தையும் தாண்டி நாம் விளங்கியதையும் தாண்டி உலகத்தில் சில விளக்கங்கள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா அறிவின் வழியாக நமக்கு புரிய வைக்கிறார். அந்த பாடங்கள் அதன் சூரத்துல் கஹ்ஃபின் வழியாக நமக்கு எல்லாம் புரிய வைக்கிறார். அதனால அதனுடைய நமக்கு வாழ்க்கையில நாம் ஒரு விஷயத்தை விளக்கிட்ட காரணத்தினால எத்தனை பேர் சாதாரணமான ஜனங்களா இருப்பாங்க. அவங்க ஒரு யோசனை சொல்லுவாங்க, நல்ல யோசனையா சொல்லலாம் புனிதமான உலகம் வந்திருந்தாங்க. அதுக்குள்ள மக்காவாசியம் உதவிகளாக நிறுத்திட்டாங்க, உள்ள வரக்கூடாதுட்டாங்க. வரக்கூடாதுன்னு உடனே செல்லதாக சரி நம்ம திரும்பி போயிடுவோம், அடுத்த வருஷம் வருவோம், அடுத்த வருஷம் 3 நாள் தான் வரணும், நீங்க எந்த ஆயுதங்களும் கொண்டு தரக்கூடாது, ஏதாவது சொல்ற வரணும், 3 நாளைக்கு மேல இருக்கக்கூடாது என்றெல்லாம் நிறைய நிபந்தனை போட்டு அவங்க உள்ள உடல்ல இதை சகாபாக்களால் தாங்கிக்க முடியாது. உமர்தான் போன்ற வீர இளைஞர்களா நம்ம அக்கறை இல்லையா, நம்ம சத்தியத்தில் இல்லையா, எதுக்கு உங்களுக்கு கட்டுப்படணும்? சொந்த ஊர் இது, நம்ம சண்டைக்கு வந்திருக்கிறோமா? எவ்வளவு உயர்வான உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம், ஊர் குரோடமாக்குறாங்க, நாம இது கட்டுப்படணுமான்னு கேட்டா எதை சொன்னாங்க? உமர்தான் சமாதானப்படுத்த முடியாது. அவங்க சொன்னாங்க, ஆனா சூழல் தான், நான் சூழல் என்ன அர்த்தம்? அவங்களுடைய சொல்லுக்கு ஏற்ப நான் நடக்கிறேன், நீங்க அதுல தலையிட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜீரணிக்கவே முடியாதுதான். ஆனா திரும்பி போனான். போறதுக்கு முன்னால சதான் சொன்னாங்க, நீ கொண்டு வந்த எங்க ஆடெல்லாம் அடுத்து தரக்கூடிய இறக்குங்கன்னு சொன்னாங்க. மனசு ஏதோ ஒரு தோல்வி நிலை மாறி தெரியுது. வந்துடும், இவ்வளவு பக்கத்துல வந்துட்டோம், 500 மைலுக்கு மேல கடந்து மக்காவோட எல்லைக்கு வந்துட்டோம், உள்ள போக வேண்டிய இடத்துல தரவை நிறுத்திட்டாங்க, திருப்பி அனுப்புறாங்க. நாம வாழ்ந்த ஊரு, நம்ம சொந்த ஊரு, நம்ம உயர்வான நோக்கத்துல வந்திருக்கிறோம், திருப்பி அனுப்புறாங்க. ஒரு நிலையில அவங்களால தாங்க முடியல. அதனால நீங்க கொடுத்த ஆடு அடுத்த பயிரிடுங்க, தரமுடி இறக்குன்னு எல்லாருமே வெளியே யோசித்தாங்க. சொல்றதுக்கு மாற்றம்ன்றது நோக்கம் இல்லை. நான் சில விஷயங்களை அவங்க படுத்து நீ காலை வெறிங்க இல்லப்பா இதுல அப்படின்னு சொன்னா அவங்க காலை எப்படி விதிக்கிறது அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அது ஒரு கண்ணியமான நிலையில அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அவங்க சொல்ல கேட்கக்கூடாதுங்கிற அர்த்தத்துல அது மாதிரி சொல்லாத அடுத்து பண்ணிடுங்கிறாங்க, யோசிக்கிறாங்க. சொல்லுங்க அவரே நம்ம சொல்றோம் ஒருத்தர் செய்யலையா அப்படின்னு அன்னைக்கு ரொம்ப சிரமமா அப்படிங்கிறதா அந்த சீதேவியான தாய் சொன்னாங்க, யார் சொல்றத முதல்ல நீங்க செய்யுங்க, நீங்க செய்யற எதிர்பார்க்க சொல்லுங்க செய்ய உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்களுடைய அந்த யோசனை இருக்குது இல்லையா, அந்த நேரத்தில் பெரிய ஆட்கள் இருந்தார்கள். ஆனாலும் அவருடைய அந்த யோசனை, இந்த தாயுடைய இந்த யோசனை, நம்முடைய தாயுடைய இந்த யோசனை எல்லோரையும் செய்யப்பட வைத்ததான் இல்லை. நாம 1000 விஷயங்களை விளங்கி இருக்கலாம், ஆனால் சில பேரிடத்திலிருந்து வழிகாட்டுதல், அவங்களுடைய விளக்கம், அதனால நம்முடைய அறிவு கொண்டு மட்டும் ஏதாவது திறமை கொடுக்கப்பட்டிருக்கும், அறிவு கொடுக்கப்பட்டிருக்கும், வித்தியாசமான ஒரு ஆற்றல் பழக்கப்பட்டிருக்கும், அதை கொண்டு மாத்திரம் பெருமை கொண்டோ கற்றவர்களை மட்டமாக நினைத்தோ நாம கற்றதோட இன்னொரு அறிவெல்லாம் துணியான இல்லை என்பதோ அல்ல. அதையும் தாண்டி உலகத்தில் சில அறிவுகள் இருக்கிறது என்பதை சூரத்துல் கஹஃப் நமக்கு கற்றுத்தருகிறார். சூரத்துல் கஹஃப் நமக்கு கற்றுத்தருகிறார். அல்லாஹ் வழங்கும் அறிவை தருகிறார். அதனாலே சூரத்துல் கஹஃப் என்பது நம்முடைய கொள்கை ரீதியான குழப்பங்களிலிருந்து எல்லா காலகட்டத்திலும் உண்டான பாதுகாப்பு. எல்லாம் நமக்கு பார்த்த கண்டது மாதிரி தெரியும். கொள்கை குழப்பவாதிகள் நான் எப்பவுமே நான் இதை பின்பற்றுறேன், நான் ராமாயணத்தை பின்பற்ற அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவன் குரான் சொல்லுவான். யாருமே கேட்டா என்ன சொல்லுவான்? குரான் ஹதீஸ் அதானே சொல்லுவான். அப்ப நமக்கு எப்படி பிடிச்சு விளைஞ்சது? அதனால அங்காடி சொல்லுவோம், அறிவு கொண்டு வந்து சாப்பிடுறாரு, ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்து
வந்து சாட்டினார்கள், என்னுடைய இதாயத்தை நீ பொருட்படுத்துகிறார், நீ பொறுத்துக் கொள்ளக்கூடிய என்னை எப்போ நடத்தாக்கலாம். அல்லாவிடத்தில் அந்த பொறுப்பை நம்ம தர நமக்கு பார்க்கல. இன்னைக்குள்ள துன்யாவில் நிறைய பேர் பின்பற்றுறது அவனுக்கு சரிங்கிறது பின்பற்றுறான். அதுதானே இல்லையாங்க? நான் சொல்றது தப்பு. அவனுக்கு சரின்னு தெரியுது. இவன் ஒரு ஆளு கொள்கை தலைவன் வச்சிருக்கான். அவன் சொல்றது கூட எல்லாத்தையும் கேட்கறது இல்லை. இது நம்ம ஒத்துக்கிறாங்க. அவன் சொல்றது இவனுக்கு ஒத்துக்கிறது சிலது இருக்குது, ஒத்துக்கிறாங்க சிலது இருக்குது. அப்படின்னா இவன் அவனையும் பின்பற்றல, அந்த சொல்லி பின்பற்றல, இவன் நஷ்ட பின்பற்றுறான்னு அர்த்தம். இவன் நஷ்ட பின்பற்றுறான்னு அர்த்தம். அதனால வாழ்க்கையில வெறும் அறிவை கொண்டு மாத்திரம் ஏமாந்து போய்விடக்கூடாது என்பதை சூரத்திற்காக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய பேசியினுடைய சாரமாக நாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒரு சூரத்திற்காக ஓத வேண்டும். எல்லா விதமான இருந்து, எல்லா விதமான சோதனைகளில் இருந்து, கொள்கை குழப்பங்களில் இருந்து, செல்வத்தினுடைய தீமைகளில் இருந்து, அதிகாரத்தினுடைய தீமைகளில் இருந்து, அறிவினுடைய ஆணவத்தின் தீமைகளில் இருந்தெல்லாம் நம்மை பாதுகாக்கக்கூடிய மகத்தான் ஒரு சூரத்திற்காக அமைந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா இவர் ஈமானிய வார்த்தைகளை நம்ம கற்றுத்தருகிறார். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, மாஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் வஅலம் அல்லாஹ் மிக அறிந்தவர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள், இது போன்ற வார்த்தைகளை நம்ம கற்றுத்தருவதிலே சூரத்துல் கஹஃப் உன்னதமானதாக நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அது கற்றுத்தரக்கூடிய பாடங்களை விளக்கி வாழ்க்கையை செயல்படுத்தி அதை கொண்டு வெற்றி பெற்ற நல்லடியார்களே அல்லாஹ் எல்லோரையும் கவுல் செய்திருக்கிறோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்றி செலுத்த
உங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாப்பாயாக. அரும்பத்த சாலிகளும் மதிமான்களும் நாதாக்களும் நல்லவர்களும் எந்த பாதையில் நடந்து எந்த ராஜபாட்டையில் நடந்து அவருடைய பொருத்தத்தை நன்றாக பாதையை கிடைக்க செய்திருவாங்க. எங்களுடைய எந்த வழிகட்ட கூட்டத்திற்கு பின்னாலும் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளை வளமையை ஆக்கி விடாதே. எங்களுடைய இதாயத்தை எங்களுடைய அறிவிலை கொண்டு போய் சாட்டி விடாதே. எங்களுடைய இதாயத்தை எங்களுடைய நண்பர்களிடத்தில் சாட்டி விடாதே. எங்களுடைய இதாயத்திற்கு நீ பொறுப்பேற்றபடியாக எங்களுடைய இதாயத்திற்கு நேரோடு நீ பொறுப்பேற்ற எந்த நீரும் நாங்கள் சரித்துடாமல் நீ எங்களை பாதுகாத்திருக்கிறோம். எங்களுடைய அறிவின் குறைவின் காரணத்தினால் ஏதாவது நாங்கள் சரியினாலும் எங்களுடைய விடுதலை குறித்து சரியான வழியை நீங்களை சந்ததிகளை தொழுகையுடைய மகத்துவத்தையும் உன்னதத்தையும் உணர்ந்து காலமெல்லாம் நியமமாக தொடக்கூடிய நண்பர்களாக எங்களுடைய சந்ததிகளை எங்களுக்கு தந்ததை போல் எங்களது வாழ்க்கையில் நாங்கள் ஏராளமான ரமலானை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு நீ கடையாத்தை தந்திருப்பார். கண்ணியத்தை உணர்ந்து அதை பேணுதலான முறையில் ஆக்கிக் கொள்வதற்கு நசீபை தருவாயா. ஒரு நாள் உணர்வு நசீபை தருவாயா. நாங்கள் தலாகை தொழுவதற்கு நசீபை தருவாயா. சந்தையான தாஜத்தை கடந்தா வருவதற்கு நசீபை தருவாயா. இடத்திற்கான பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயா. பதிலை எங்களுக்கு நசீபாக்குவார். இறக்கமுள்ள ரஹ்மானே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரமலானை கடைசியாக ரமலானுடைய வாழ்க்கையில் கடைசியாக ஆக்கிவிடாதே. நாங்கள் ஏராளமான ரமலானை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தந்திருக்கிறார்கள். வளமான ஹலாலான பொருளாதாரத்தை ரம்மியை எங்களுக்கு விசாலமாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த ஆடத்தில் எங்களை கையெழுந்து செய்து விடார்கள். இதற்குமாரம் செய்யக்கூடிய அளவுக்கு வசதியை வாய்ப்பு கண்டு தந்திருக்கிறார்கள். ஹலாலான ரிஸ்கை விசாலமாக்கி தந்திருக்கிறார்கள். ஹலாலான ரிஸ்குகளை எங்களை பாதுகாப்பார்கள். எங்களுக்கு உடமை இல்லாத ஒரு காரியங்களிலே நாங்கள் சொந்தமாக்குவதற்கு எங்களை பாதுகாப்பாக நேர்மையான வழியிலே நீதியான வழிகளில் எங்களை கிடைக்க செய்வார்கள். எல்லோருக்கும் விதமான ஹஜ்ஜுகளை நசீபை தருவார்கள். விதமான ஹஜ்ஜுகளை நசீபை தருவார்கள். சாலிகளோடு மறுநாளங்களோடு நன்மக்களோடு சேர்ந்து நசீபை தருவார்கள். நாம் உபஸ்துதிக்கிறான் செய்யக்கூடிய காலமெல்லாம் இந்த ஒவ்வொரு மேன்மைக்கு ஆந்தங்களை அர்ப்பணித்து எங்கள் நாயகத்துக்கு அந்தஸ்தை மென்மையான உயர்வாக்கி அவருடைய மதினாம் அந்த ஒளிவுரை இந்த கட்டடத்திற்கு சென்று அவர்கள் நான் السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته. إننا السلام سرودكم أولي السلام سرودكم நீண்ட வாழ்நாளை எங்களுக்கு நீ தந்தருள்வாயா. வாழும் காலமெல்லாம் நிறைவான ஆரோக்கியத்தோடு எங்களை வாழ செய்வாயா. உலகத்தில் பிறந்த எல்லோரும் எந்தாவது ஒரு நாள் உலகத்தை விட்டு பிரித்துதான் ஆக வேண்டும். எங்களுடைய கடைசி ஆக்கியத்தோடு கோடோடு ஆக்கியுடைய கடைசி நேரத்திலே மிக மிக சோதனையான நேரத்திலே நாம் தான் எந்த விதமான சிரமம் இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு நாங்கள் கனிமத்தோடு நிலையிலே ஒருவோடு நாங்கள் ஈடுபட்டிருக்கும் உன்னை சந்திக்கக்கூடிய சீப்பை தந்துடுவாய். தீரை எங்களுக்கு தருவாய். எங்களுக்கு தருவாய். ஆகரத்தை தந்துடுவாய். மீதே நிச்சயமான தெளிந்த அறிவை எங்களுக்கு தந்துடுவாய். எங்களுடைய அறிவை எங்களை பெருமையில் ஆழ்த்துவதை பாதுகாப்பாய். மீதே தெளிந்த
அறிவை தருவாயா. எங்களுக்கும் எங்களுடைய சந்ததி எங்களுடைய மக்களுக்கும் தருவாயா. யார் யார் பரீட்சை எழுதியிருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரிந்த அறிவை கொடுத்து தெளிவான வகையிலே அந்த பரீட்சைகளை நல்லபடியான வகையிலே எங்களுடைய பிள்ளைகள் எழுதி முடிப்பதற்கு தருவாயா. அவருடைய வாழ்வில் எல்லா அடிகளையும் உயர்வாக்கி தருவாயா. பெரியவர்களை வயோதிகர்களோட அவர்களை கொண்டு இந்த நீருக்கு மகத்துவத்தை ஏற்படுத்துவாயா. எந்த விதமான வடிகட்டுகளிலிருந்தும் சர்வவிதமான பாதைகளிலிருந்தும் தேவையில்லாத கதைகளில் இருந்தும் எங்களுடைய இளைஞர்களை பாதுகாக்கிறார்கள். சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக என்னுடைய தாய்மார்களையும் உயர்ந்த குணங்களை கொண்டும் கற்பொழுகளை கொண்டும் கற்பொழுக்கத்தை கொண்டு என்னுடைய தாய்மார்களை நீ கண்ணியப்படுத்துவார்கள். எல்லா உயர்ந்த குணங்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். எந்தெந்த குணங்களை எல்லாம் நீ குணாட்சரிகளை பாராட்டி சொன்னார்களோ அவர்கள் உயர்த்தி சொன்னார்களோ உயர்ந்த குணங்களை எங்களுக்கு நீ தந்திருக்கிறாயா. மனித சோழத்திற்குள்ளே நுழைவது ஈமானை கொண்டும் சாலியான அவர்களை கொண்டும் உயர்ந்த குணத்தை கொண்டு எனக்கு வலிமையான ஈமானை தந்திருக்கிறாயா. அவர்களை தருவாயா. எந்த குணங்களை தருவாயா. நாம் கெட்ட குணங்களிலிருந்து எங்களை பாதுகாக்கிறாயா. நாமே தேவையில்லாத கோபங்களில் எங்களை பாதுகாப்பார்கள். எங்களை பாதுகாப்பார்கள். எல்லா விதமான கெட்ட குணங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாக்கிறார்கள். எங்களுடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை முக்கியமானதாக ஆக்கிறார்கள். எங்களுடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக ஆக்கிறார்கள். எல்லா சோதனைகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பார்கள். நோய்களிலிருந்து பாதுகாப்பார்கள். எத்தனையோ விதமான நோய்களில் அகப்பட்டிருக்கிறார்கள். நோய்களிலிருந்து பூர்ணமான ஆரோக்கியத்தை தருவார்கள். எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் எங்களை பாதுகாக்கிறார்கள். வறுமையிலிருந்து பாதுகாப்பார்கள். வறுமையிலிருந்து பாதுகாப்பார்கள். கெட்ட மரணங்களிலிருந்து பாதுகாப்பார்கள். மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதையிலிருந்து எங்களை பாதுகாப்பார்கள். உனக்கு பொருத்தமான நல்ல விவாதத்துகளை செய்வதிலே எங்களுக்கு இன்பத்தையும் ஆசையையும் செய்வதற்கான பாக்கியத்தையும் தருவாயா. பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயா. நசிப்பை தருவாயா. நல்ல காரியங்களை செய்வதற்கான ஆற்றலை தருவாயா. பாவங்களிலிருந்து எங்களை விலக்கி வைப்பதற்கான சக்தியும் உங்களுடைய அருளை கொண்டுதான் அருளை கொண்டுதான் பாவங்களிலிருந்து நீங்களை பாதுகாத்தருள்வாயா. நீங்களை பாதுகாத்தருள்வாயா. இறக்கமுள்ளவர்களான எங்களுடைய அமலுக்கு இகராசித்தாயா. முகஸ்துதிக்காக அவர்கள் செய்வதை விட்டோம். அவர்கள் பாராட்டுகள் என்பதற்காக அவர்கள் செய்வதை விட்டோம். அவருடைய நோக்கங்களுக்காக ஒரு காரியம் செய்வதை விட்டோம். எங்களை பாதுகாத்தருள்வாயா. எங்களுடைய திருப்தியின் நோக்கமாக கொண்டதல்ல அவர்களை கலாசோடு நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு நீ நசிப்பை தந்தருள்வாயா. எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. எத்தனையோ தேவைகள் உள்ளவர்களாக இந்த இடத்தில் நாங்கள் கொண்டு போயிருக்கிறவர்களாக எங்களுடைய நாங்கள் யாரிடத்தில் கேட்க முடியும். யாரிடத்தில் நாங்கள் கேட்க முடியும். அடிமைகளான நாங்கள் கையேந்திருக்கிறோம். அடியில் உம்மத்துகளான நாங்கள் கையேந்திருக்கிறோம். ரமதானில் நாங்கள் கையேந்திருக்கிறோம். எத்தனையோ நூற்றுக்கணக்கான நோன்பாடுகள் விட்டு கொடுக்கிறோம். இந்த கட்டத்திலே உன்னிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம். கைகளில் ஆக்கிவிடும். கைகளில் ஆக்கிவிடாதே. பல நேரங்களில் கட்டளைகளில் நாங்கள் ஈடுபட்ட காரணத்தினால் செய்யவே என்று சொன்ன பல காரியங்களை செய்யாமல் நாங்கள் விட்டுவிட்ட காரணத்தினால் அருளை விட்டு எங்களை மூலமாக்கி விடாதே. அருளை விட்டு எங்களை மூலமாக்கி விடாதே. எங்கள் மீது இரக்கம் காட்டினார். எங்கள் மீது இரக்கம் காட்டினார். கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, யார் யார் எந்தெந்த காரியங்களை குறித்து வாசியை சொன்னார்களோ, என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றை நீ கபூல் செய்தருள்வாய். கடவிலே ஒரு போரினுடைய சூழல் வந்திருக்கிற ரஹ்மானே, இந்த சமூகத்தையும் வளர்களை பாதுகாப்பாளர்களும் ஆயுத வியாபாரிகளும் போரின் தடைகளை தொடங்கியிருக்கிறார்கள்.
இதிலிருந்து இந்த சமூகத்தையும் உலகத்தையும் நீ பாதுகாத்தார்கள் நீ பாதுகாத்தார்கள் போருடைய சூழ்நிலைகளை மாற்றி அருள்வாய் யாரெல்லாம் இதை ஒவ்வொருவராக இருக்கிறார்களோ அநியாயம் செய்கிறார்களோ ஒவ்வொருத்திலிருந்து அவர்களுக்கு நீ தண்டனையை கொடுத்து எல்லா மக்களையும் நீ பாதுகாத்தார்கள் நாங்கள் அறியாத எல்லா விதமான உயர்வுகளை நீங்களுக்கு தந்தருவாயாக நாங்கள் உன்னிடத்தில் கேட்டு வாக்கியங்களை தருவாயாக நாங்கள் கேட்காத வாக்கியங்களை தருவாயாக நாங்கள் கேட்க தெரியாத வாக்கியங்களை தருவாயாக கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக வெளிரங்கமான வாழ்க்கையோட என்னுடைய ரகசிய வாழ்க்கையை என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையை வெளிச்சமாக்குவாயா என்னுடைய வெளிப்படையான வாழ்க்கையை நல்லதாக சிறந்த துன்யாவை எங்களுக்கு தந்திருப்பாயா சிறந்த தீனை எங்களுக்கு தந்திருப்பாயா சிறந்த ஆனந்தத்தை தந்திருப்பாயா ஆசிரியத்திலே எல்லா விதமான வேதனைகளிலும் எங்களை பாதுகாப்பாயா எங்களை விட்டு விட்டு எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய உதாரணர்கள் நாங்கள் துவாசனை கடமைப்பட்டவர்கள் யார் யார் எங்களை விட்டு வஃபாத்தாகி விட்டார்களோ ரஹ்மானே வஃபாத்தாகி விட்ட மக்களுக்கு ரஹ்மானே உலகத்திலிருந்து உண்டான எல்லா பாக்கியங்களையும் வழங்கி அருள்வாயா அல்லாஹ்வுடைய கவலையை பிரகாசத்தை எனக்கு அருள்வாயா ஆகிரத்தை பாக்கியமாக்கி அருள்வாயா உயர்ந்த ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே நீ வழங்கி அருள்வாயா உயர்ந்த ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே நீ வழங்கி அருள்வாயா மேலான கருணை ரஹ்மத்தை கொண்டு ஆகிரத்தின் எல்லா விதமான திருப்பங்களை பாதுகாப்பாயா அவர்களை வேதனைகளிலிருந்து பாதுகாப்பாயா நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயா நரகத்தில் கொடுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா உன்னதமான சொர்க்கத்தை உன்னதமான சொர்க்கத்தை அம்மா எங்களுக்கும் எங்களுடைய உறவினர்கள் குடும்பத்தார் எங்களை சார்ந்த எல்லோரும் என்ன செய்வார்கள் விதமான இந்த ரமதானிலே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்றும் உன்னதமான சொர்க்கத்தை உன்னிடத்தில் கேட்க வேண்டும் என்றும் சூரியர்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் உன்னதமான உன்னுடைய சொர்க்கத்தை கேட்கக்கூடிய நரகத்து நாங்கள் ஒன்று அமர்வை செய்துவிடவில்லை கண்ணு நான் தயாரித்து நம்பினோம் எங்கள் மீது கொண்ட இலக்கத்தினால் நம்பி சொர்க்கத்தை நசிவாக்கிறார் எல்லா விதமான அதாக எங்களை பாதுகாத்து கண்ணையானதே இறக்க உள்ளவர்களே நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய வழியிலே என்றும் எங்களை நிலைப்படுத்த நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய வழி என்றும் எங்களை நிலைப்படுத்த நர்சியுடைய ஷைத்தானை தீங்குகளை எங்களை பாதுகாப்பார்கள் எங்களுடைய துவாக்களை எல்லாம் விசேஷமான ஒரு கண்ணை நாங்கள் பெய்கின்றோம் செய்வார்கள் விசேஷமான ஒரு கண்ணை நாங்கள் பெய்கின்றோம் செய்வார்கள் விசேஷமான ஒரு கண்ணை நாங்கள் பெய்கின்றோம் செய்வார்கள் சரியான மகத்துவமிக்க அவருடைய திருநாள்களில் கொள்கிறார் எங்கள் உயிரின் மேலான கண்ணை அவர்கள் வைத்து அதே கண்ணியத்தில் கொள்கிறார் சோழத்தினுடைய கதை கண்ணை அவருடைய பொருட்டினால் தந்தை சந்தையான புராண பொருட்டினால் பத்திரிகளுடைய பொருட்டினால் اللهم اجعل جسمنا على جمع مرحوما اللهم اجعل جمعنا على جمع مرحوما اللهم اجعل جمعنا على جمع مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما لا تجعل اللهم فينا ولا منا ولا ميتا ولا شقيا ولا محروما ولا محروما ولا برحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لنا ذنوبنا يا غفار اللهم اغفر لنا ذنوبنا يا غفار اللهم اغفر لنا ذنوبنا يا غفار اللهم اغفر لنا بقيام ليلة القدر يا رب العالمين اللهم اغفر لنا بقيام ليلة القدر يا رب العالمين اللهم اغفر لنا بقيام ليلة القدر يا رب العالمين ربنا تقبل دعاءنا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم